வீட்டில் மின்மினி கிச்சனில் ஆச்சி அருகில் நின்று கொண்டு அவரோடு பேசிக் கொண்டிருந்தாள். ஆரியன் அங்கே வந்து ஆச்சியை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, ஆச்சி, என் வைஃப் கிட்ட கொஞ்சம் கம்மியா பேசுங்க, இனி அவகிட்ட நான் நிறைய பேச வேண்டி இருக்கு என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஆச்சி சிரித்தார். மின்மினியும் சிரிக்க ஆரம்பிக்க ஆரியன் அவளை பார்த்து கண் சமட்டினான். அதை பார்த்த மின்மினி குடித்துக் கொண்டிருந்த ஜூஸ் வாய்க்குள் சிக்கி லேசாக இருமல் வந்தது. ஆச்சி அவள் அருகில் சென்று அவள் முதுகில் தட்டி கொடுத்து, எதுக்கு இவ்வளவு வேகமா குடிக்கிற, காலேஜுக்கு லேட் ஆகுதா என்று கேட்டார். அப்போது ஐயா அங்கு வந்து, இன்னைக்கு என்ன எல்லாரும் கிச்சன்லயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்களா? சரி, அப்படியே எனக்கு ஒரு தட்டை கொடுங்க, கையேந்தி பவன் மாதிரி நின்னுக்கிட்டே சாப்பிடுறேன் என்று சொல்ல ஆச்சி அதை மறுத்தபடி, நீங்கெல்லாம் இப்ப வெளியே போயிட்டு விஜயும் கல்பனாவையும் வர சொல்லுங்க என்று சொன்னார். அனைவரும் வெளியே வந்து டைனிங் டேபிள் முன் அமர்ந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க ஆரியன் அவள் அருகில் வந்தபோது மின்மினி அவளுடைய எக்ஸாம் கார்டை தன்னுடைய காலேஜ் பேக்கில் வைத்தாள். அப்போது ஆரியன் மின்மினியை அவளுடன் வேகமாக இழுத்து சென்றான். போகும் வழியில் வீட்டிற்கு வெளியே இருக்கும் காரிடாரில் ஒரு ஸ்டீல் தூண் மறைவில் அவளை நிறுத்தினான் ஆரியன். மின்மினி, என்னாச்சு? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டாள். ஆரியன் மின்மினி உதடுகளில் விரலை வைத்து, ஷட் அப், நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காத, நான் 2 நாள் மதுரைக்கு போறேன் என்றான். அதை கேட்ட மின்மினி ஆரியனுடைய விரலை விலக்கியபடி, என்னாச்சு? இப்பதானே லண்டன்ல இருந்து வந்தீங்க, மறுபடியும் போறீங்களா என்று கேட்டாள். அதற்கு ஆரியன் மின்மினி அருகில் வந்து, அதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசுறேன், இப்போதைக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான், அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்கோ என்றவன், நான் போறது ஒரு அவார்ட் நைட் ஃபங்க்ஷனுக்காக தான், கூட எனக்கு வேற சில வேலைகள் வேற இருக்கு, வேற ஒன்னும் இல்ல என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள ஆரியன் குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டபடி, 2 டேஸ்ல வந்துருவேன், டெய்லி உனக்கு கால் பண்றேன் என்று ப்ராமிஸ் செய்தான். அவள் இன்னும் அமைதியாக நிற்க ஆரியன் அவள் கன்னத்தை வருடி கொண்டு, மறுபடியும் கோச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ற பாத்தியா என்று சொன்னான். அதை கேட்ட மின்மினி அவனை நோக்கி திரும்பி, எனக்கு தெரியும், நீங்க சரியான ஃப்ராடு என்று சொன்னாள். ஆரியன் புன்னகைத்துக் கொண்டே அவள் உதடுகளை தொட்டான். அது ஒரு மென்மையான முத்தம். ஆனால் 1 மாதத்திற்கு பிறகு மின்மினியின் உதடுகளை ஸ்பரிசித்த ஆரியன் மீண்டும் அவள் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு ஒரு ஆழமான முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தான். அவர்களின் அன்பான தருணங்களை வேறொரு ஜோடி கண்கள் படம் பிடித்துக் கொண்டிருந்தன. அது வேறு யாரும் அல்ல, மோனலிசா தான். மோனலிசா சமீபத்தில் ஆரியன் லண்டன் ஆபீஸ் போய்விட்டு வரும்போது அவனோடு சென்னையில் உள்ள அவனுடைய ஆபீஸில் சேர இந்தியாவிற்கு வந்திருந்தாள். அதனால் ஆரியனுக்கு திருமணமாகிவிட்டது என்பது அவளுக்கு தெரியவில்லை. மீண்டும் ஆரியனை காரிடாரில் பார்த்து கையோடு அழைக்க வந்தவள் அங்கே ஒரு மூலையில் அவர்கள் இருவரையும் பார்த்து அப்படியே நின்றாள். ஒரு உணர்ச்சிமிக்க முத்தத்திற்கு பிறகு ஆரியன் குனிந்து மின்மினியின் வயிற்றில் முத்தமிட்டு, அப்பா சீக்கிரம் வந்துடுறேன் என்று சொன்னான். மின்மினி சரி என்று தலையசைத்தாள். ஆரியன் தலையசைத்துவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். வந்தவன் மோனலிசா மீது மோத பார்த்தான். அவள் கீழே விழும் முன் அவளை பிடித்துக் கொண்டு, நீ எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய மாட்டியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். மோனலிசா அவனிடம், சார், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் வரல, என் போனை கூட எடுக்கல, அதனாலதான் நான் உங்களை கூப்பிட இங்க வந்தேன் என்றாள். ஆரியன், சரி சரி அதை விடு என்று சொன்னபடி கிளம்பினான். ஆரியன் முன்னே செல்ல மோனலிசா ஒரு முறை திரும்பி மின்மினியை பார்த்தபடி அவனோடு நடந்தாள். ஆரியன் தன்னை விட்டு கிளம்பி போனதை உணர்ந்த மின்மினி அதே இடத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். அவன் தந்த முத்தங்களை தன் கைகளால் தொட்டுவிட்டு பின் சிரித்துக் கொண்டே உள்ளே சென்றாள். அன்று மாலை காலேஜில் இருந்து வந்ததும் தூங்கிவிட்டாள் மின்மினி. தூக்கத்தில் இருந்து எழுந்த மின்மினிக்கு முகத்தில் மறுபடியும் சந்தோஷம். காரணம், அன்றைக்கு அவளுடைய எக்ஸாமை அவள் நன்றாக எழுதியிருந்தாள். மின்மினி தன்னுடைய போனை பார்த்ததும் ஆரியனை அழைக்க நினைத்தாள். மின்மினியின் கால் வரும்போது மதுரையில் கண்ணாடி ஜன்னல் அருகில் நின்று கொண்டு ஆரியன் தன்னுடைய கஸ்டமர் ஒருவருடன் எதையோ விவாதித்துக் கொண்டிருக்க, கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி அமர்ந்திருந்த மோனலிசா ஆரியனை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டிருந்தாள். அவன் நிற்கும் தோரணை, அவன் பேசும் விதம், உதடுகளுக்கு இடையில் சிகரெட்டை அழுத்தி நீண்ட பஃப் எடுப்பது என எல்லாமே மோனலிசாவே மிகவும் அட்ராக்ட் செய்தது. ஆரியனை பார்த்த மோனலிசா பெருமூச்சு விட்டபடி, "You are very hot" என்று சொன்னாள். அதே நேரம் ஆரியனுடைய போன் அங்கே அதிர ஆரம்பித்தது. மோனலிசா போன் ஸ்கிரீனை பார்த்தாள். அதில் மை லவ் என்று வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். மோனலிசா கண்களை உருட்டியபடி, நீதான் சாரோட வைஃப்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளியிருப்பேன் என்று மனதிற்குள் சொல்லியபடி அழைப்பை துண்டித்தாள். அவளுடைய கால் கட் செய்யப்பட்டதும் மின்மினி அவள் வயிற்றை பிடித்து கொண்டு, பேபி, உன் அப்பாவை பாத்தியா? எப்பவும் போல அதே மாதிரி பிஸியா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மாவை தனியா விடுறாரு, ரொம்ப மோசம் என்று சொன்னாள். அதன் பின் படுக்கையில் இருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே வந்த மின்மினிக்கு மாம்பழ ஸ்மூத்தி வேணும் போல தோன்றியது.
கீழே வந்து பார்த்தபோது வீட்டில் அவள் மட்டும் தனியாக இருந்ததையும் அங்குள்ள அனைவருமே வீட்டில் இருந்து வெளியே சென்றிருப்பதையும் அறிந்தாள். பின்னர் விஜயிடம் சொல்லி மேங்கோ ஸ்மூத்தி ஒன்றை செய்ய சொன்னாள். அதன் பின்பு அவள் தன்னுடைய அறைக்கு மீண்டும் வந்தாள். அதன் பின் ஸ்ருதியை அழைக்க அவளுடைய போன் இந்நேரத்தில் பிஸி என்று ஒலித்தது. மின்மினி இப்போது வாயை திறந்து, இன்னைக்கு என்னோட யாருமே பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க போல, சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பிஸியா இருக்காங்க என்று நினைத்து கொண்டாள். அதே நேரம் ஆரியன் தன்னுடைய இடத்திற்கு வந்து மோனலிசாவிடம், நாளைக்கு ஈவினிங்கே நாளானிக்கு மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிடு என்று சொன்னான். இதை கேட்ட மோனலிசா ஆரியனிடம், ஏன் சார் என்று கேட்க ஆரியன் அவளை முறைத்தான். இதை பார்த்த மோனலிசா தலையை குனிந்து, சாரி சார், நான் அரேஞ்ச் பண்றேன் என்று சொன்னாள். மின்மினி எதையும் யோசிக்க முடியாமல் தவித்தபடி அவள் படிப்பை முடிக்க ஆரம்பித்தாள். அப்போது அவளுடைய போன் அடிக்க ஆரம்பித்தது. ஆரியனுடைய அழைப்பை பார்த்து மின்மினி சிரித்தாள். வேகமாக அழைப்பை எடுத்து ஹலோ என்று சொல்ல அங்கிருந்து ஆரியன், என்னோட பேபி என்ன பண்றாங்க என்று கேட்டான். அதை கேட்ட மின்மினி ஆரியனிடம், எந்த குழந்தை என்று கேட்டாள். ஆரியன், நான் யார சொல்லுவேன்னு உனக்கே தெரியும் என்று சொல்ல, நானும் பாப்பாதான் என்று அவள் சொல்வதை கேட்டு சிரித்த ஆரியன், ஆமா, எனக்கு இப்போ 2 பேபி, அதுல நீயும் ஒண்ணுதான் என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு சிரித்தாள். அதே நேரம் கோபமாக, நீங்க எப்ப பாரு இப்படிதான் இவ்வளவு பெரிய ரூம்ல என்ன தனியா விட்டுட்டு போயிடுறீங்க என்று சொன்னாள். ஆரியனோ சத்தமாக சிரித்தபடி, நானா போறேன், நீதான் எப்ப பாரு என் கூட சண்டை போட்டுட்டு என்னை இங்கிருந்து ஓட வைக்கிற என்று சொன்னான். அவள் உடனே மனதை மாற்றிக்கொண்டு, சரி சரி அதெல்லாம் விடுங்க, நான் கூப்பிட்டப்ப பிஸியா இருந்தீங்களா, என்னோட போனை கூட கட் பண்ணீங்க ஏன் என்று கேட்டாள். முதலில் ஆரியனுக்கு புரியவில்லை. அதனால் அவளிடம், நான் எப்ப உன்னோட காலை கட் பண்ண என்று கேட்க அவள் அவனிடம், நான் கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு இருந்தேன், நான் கூப்பிடும்போது ஒரு 4 ரிங் போயிட்டு நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க என்று சொன்னாள். ஆரியன் அவள் அப்படி சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு, அப்ப நான் மீட்டிங்ல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், சரி விடு, உன்னோட எக்ஸாம்ஸ் எப்படி போச்சுன்னு சொல்லு, எல்லாம் ஓகேவா என்று கேட்டான். உடனே மின்மினி தன்னுடைய எக்ஸாம்ஸ் நன்றாக நடந்ததாக மகிழ்ச்சியுடன் சொன்னாள். ஆரியன் அவளிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு காலை கட் செய்துவிட்டு மோனலிசாவை அழைத்து தன்னுடைய ரூமிற்கு வருமாறு சொன்னான். ஆரியன் தன்னுடைய ரூமிற்கு அவளை அழைத்ததை கேட்ட மோனலிசா மகிழ்ச்சியில் குதித்தாள். அதன் பின் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வேகமாக கண்ணாடியில் தன்னை பார்த்து பெர்ஃப்யூமை ஸ்ப்ரே செய்துவிட்டு ஆரியன் அறையை நோக்கி சென்றாள். மோனலிசா ஆரியன் ரூமிற்கு செல்லும் முன் தன் சட்டை மேல் பட்டனை திறந்து மோனலிசா தன்னுடைய முன்னழகையை காட்டியபடி கதவை தட்டினாள். கதவு தானாக திறந்தது. திறந்தவன் சூரஜ். சூரஜ் கதவை திறந்ததைக் கண்டு மோனலிசாவின் உதடுகளில் இருந்த புன்னகை மறைந்தது. அவள் உள்ளே வந்ததும் ஆரியன் அங்கேயே சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆரியன் மோனலிசாவை பார்க்காமல் அவளிடம், எந்த போனா இருந்தாலும் என்ன கேட்டுதான் நீ எடுக்கணும் என்றான். மோனலிசா இதில் கொஞ்சம் பயந்தாலும் அதை மறைத்து கொண்டு, என்ன சார் சொல்றீங்க என்று கேட்டாள். ஆரியன் இப்போது லேப்டாப்பை ஓரமாக வைத்துக் கொண்டு சரியான கோபத்துடன், மோனலிசா, திஸ் இஸ் த லிமிட், திரும்ப திரும்ப பேசினதை பேசிட்டு இருக்கக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது என்றான். ஆரியனுடைய குரலில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்த மோனலிசா கண்களை மூடிக்கொண்டு அவனிடம், சார், மேடம் கால் பண்ணப்பதான் நீங்க கிளைண்ட் கூட பிஸியா இருந்தீங்க, அதான் காலை கட் பண்ணிட்டேன் என்றாள். ஆரியன் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து ஜன்னலுக்கு அருகில் சென்று, என் கூட வேலை பார்க்கறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, நான் சொல்ற வரைக்கும் என் சம்பந்தப்பட்ட எதையும் நீ தொடக்கூடாது. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் மீட்டிங்ல இருக்கேன் இல்லைங்கிறதெல்லாம் விட்டுட்டு மேடம் எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் நீ உடனே எனக்கு சொல்லணும். யூ கேன் கோ நவ் என்றான். மோனலிசா ஆரியனுடைய பேச்சை கேட்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் அவளை நோக்கி, நான் வெளியே போன்னு சொன்னேன் என்றான். அதை கேட்ட மோனலிசா வேகமாக வெளியேறினாள். அவள், ஜீசஸ், இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன், இவன் கிட்ட சேர்ந்ததுல இருந்து சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான். எனக்கு சொன்ன வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு சீக்கிரமா இங்கிருந்து போகணும்னு தோணுது. நான் போயே ஆகணும், இல்லனா இவனே என்னை கொன்னுடுவான் என்று சொல்லிக்கொண்டே ஆரியனுடைய அறைக்கதவை ஒருமுறை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் மோனலிசா. அதே நேரம் அறைக்குள் ஆரியன் சூரஜிடம், சரவணனை சீக்கிரம் லீவ் முடிச்சு வர சொல்லு, இந்த மோனலிசாவுக்கு வேற ஏதாவது ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துரு, என்னாலெல்லாம் இவ கூட ஒர்க் பண்ண முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இங்கே ஸ்ருதி வீட்டில் விகாஷோடு கிளம்பி மீண்டும் சென்னைக்கு வந்திருந்தாள். அன்றைய இரவு உணவுக்கு பிறகு அவர்கள் உடைமாற்றம் செய்ய வந்தபோது ஸ்ருதி கைகளில் மாய்ஸ்சரைசரை தடவுவதில் மும்முரமாக இருந்தாள். விகாஷ் அவளை பின்னால் இருந்து அணைத்தான்.
ஏற்கனவே நீ சில்க் மாதிரிதான் இருக்க, இதுக்கு மேல எதுக்கு மாய்ச்சரைசர் தடவி ரொம்ப ரொம்ப சில்கி ஆயிக்கிற என்று கேட்டான். அதன் பின் விகாஷ் ஸ்ருதி கன்னத்தில் முத்தமிட்ட பின் அவள் காதில், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, இவ்வளவு நாளாச்சா உன்னை வந்து தொடர்றதுக்கு என்று கேட்டான். அவள் கையை பின்னாடி கொண்டு போன ஸ்ருதி விகாஷ் தலைமுடியை வருடி பின் மெதுவாக, நானும் தான் உன்னை மிஸ் பண்ண என்றாள். கோபமான விகாஷ், பொய் சொல்லாத, அங்க போய் 15 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு 1 மாசம் வரைக்கும் நீ என்ன மறந்துட்ட என்று சொன்னான். ஸ்ருதி அவன் சொல்வதை கேட்டு சிரித்தாள். அவள் திரும்பி விகாஷை கட்டிப்பிடித்து, சாரி, இனிமே நான் போக மாட்டேன் என்றாள். ஸ்ருதியின் குரலில் சற்று வித்தியாசம் இருந்தது. ஆனாலும் அதை மறைத்தவள், ஆமா, அப்பதான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, எனக்கு வேணுங்கிற குழந்தைக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் இப்ப ஹெல்த்தியா இருக்கேன் என்று சொன்னாள். விகாஷ் ஸ்ருதியை தன் கைகளில் இறுக்கமாக அணைத்து கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து விகாஷ் ஸ்ருதியை தன் கைகளில் தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தான். அவனும் தன்னுடைய இடத்திற்கு வந்து படுத்து ஸ்ருதியின் வயிற்றில் கை வைத்து, உள்ளுக்குள்ள பாப்பா வளர ஆரம்பிச்சிட்டா போல, உன்னோட வயிறு கொஞ்சம் லேசா பெருசா இருக்கு பாரு என்று சொன்னான். அதை கேட்டு ஸ்ருதி விகாஷ் கையை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். நம்ம குழந்தைக்கு 3 மாசம்தான் ஆகுது, வயிறு பெருசாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், 4வது மாசத்துக்கு மேலதான் வயிறு பெருசாகும் என்று அவள் சொல்வதை கேட்ட விகாஷ் அவள் உதட்டில் முத்தமிட்டு, நாளைக்கு டாக்டர் கிட்ட போலாம் என்று சொன்னான். ஸ்ருதி தன் வாழ்வில் வந்த விகாஷால் தான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோம் என்றும், விகாஷை பற்றி தவறாக பேசி ஸ்ருதியை மிகவும் காயப்படுத்திய தன்னுடைய அண்ணனை பற்றியும் நினைக்க தொடங்கினாள். தான் அவளை அழைக்கப் போகும் முன் ஸ்ருதி வீட்டில் நடந்தது என்ன என்பது எதுவுமே விகாஷிற்கு தெரியாது. ஸ்ருதிக்கும் அவனிடம் நடந்த எதையும் சொல்ல மனம் வரவில்லை. அப்பத்தாவையும் அப்பாவையும் அவள் ஒருமுறை பார்த்து விட்டாள். அது போதும், இனி மறுபடியும் கோவைக்கு போகக்கூடாது என்று மனதிற்குள் முடிவெடுத்தபடி விகாஷ் கைகளுக்குள் தன்னை ஒப்புக் கொடுத்தாள் ஸ்ருதி. காலையில் ஸ்ருதி கண்களை திறந்த போது விகாஷ் ஏற்கனவே எழுந்திருந்தான். நைட் ஷிப்ட் இல்லாத போதெல்லாம் மறுநாள் காலை 5 மணிக்கு எழுந்து அவன் ரன்னிங் செல்வது வழக்கம். ஸ்ருதி தன்னுடைய அன்றாட வழக்கப்படி விரைவாக குளித்துவிட்டு தயாராகி பூஜைக்கு தயாராகி கொண்டிருந்த அர்ச்சனாவை பார்த்து அவளும் பூஜை செய்ய அங்கே வந்தாள். ஸ்ருதி அவள் அருகில் வந்து, மா, நான் வேணா பிரசாதம் பண்ணி கொண்டு வரட்டுமா என்று கேட்க, அர்ச்சனா, சரி பண்ணுமா என்றார். ஸ்ருதி 1 மாதத்திற்கு பிறகு இங்கே வந்திருந்தாள். ஆனால் இப்போதுதான் அவள் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது போல சௌகரியமாக உணர்ந்தாள். அனைவரையும் அவள் மிகவும் மிஸ் செய்தாள். அவள் தாய் வீட்டை விட விகாஷோடும் அவனுடைய குடும்பத்தோடும் தான் அதிகமாக இணைந்திருந்தாள் என்பதை ஸ்ருதி உணர்ந்து கொண்டாள். பூஜை முடிந்து அனைவரும் காலை உணவு உண்டனர். இன்று டாக்டரிடம் செல்வோம் என்று விகாஷ் ஸ்ருதியிடம் மிக ஏற்கனவே சொல்லி இருந்ததால் இன்றும் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இருந்தான். காலை 11 மணிக்கு இருவரும் ஹாஸ்பிட்டலை அடைந்த போது ஷிவானி தான் ஸ்ருதியின் டாக்டர் என்பதை விகாஷ் தெரிந்து கொண்டான். ஸ்ருதி ஷிவானியுடன் செக்கப் அறைக்குள் சென்றாள். வெளியே வந்த சிவானி விகாஷிடம் சிரித்தபடி, விக்கி, சீக்கிரமா எனக்கு லட்டு கொண்டு வா, அதுவும் நல்ல நாட்டு நெய்ல பண்ண லட்டா எடுத்துட்டு வா என்று சொன்னாள். ஷிவானியின் வார்த்தைகளை விகாஷால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்து மானிட்டரை காட்டி, உனக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுது என்று சொன்னாள். அதை கேட்டு ஸ்ருதியும் விகாஷும் ஒரே சமயத்தில் ட்வின்ஸா என்று கூவினார்கள். அதன் பின் விகாஷ் சந்தோஷமாக மானிட்டரை பார்த்தான். அதில் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவன் கவனமாக பார்த்த பிறகு அது புரிந்தது. அதனால் என்ன, இரட்டை குழந்தைகளை பார்த்த மகிழ்ச்சியில் விகாஷிற்கு கையும் காலும் வேலை செய்யவில்லை. முன்னே சென்று ஸ்ருதியின் நெற்றியில் ஐ லவ் யூ சோ மச் என்று முத்தமிட்டான். மீண்டும் மானிட்டரை மகிழ்ச்சியோடு பார்த்து சிரித்தான். இவர்கள் இருவரையும் அப்படி பார்த்ததும் ஷிவானி அங்கிருந்து கிளம்பினாள். கொஞ்ச நேரம் கழித்து இருவரும் ஷிவானியிடம் வந்தார்கள். 2 குழந்தையும் நல்லா இருக்குல்ல ஷிவானி என்று கவலையாக கேட்டான் விகாஷ். ஷிவானி சிரித்து கொண்டே, எல்லாம் நல்லா இருக்கு, கவலைப்பட ஒன்னும் இல்ல என்று சொன்னாள். விகாஷும் ஸ்ருதியும் ஷிவானியிடம் விடை பெற்று வெளியேறும் போது ஷிவானியின் போன் ஒலித்தது. அது டாக்டர் ராகேஷிடமிருந்து வந்திருந்தது. எவ்வளவு வாட்டி நான் சொல்லுவேன் ஷிவானி, ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிட்டேன், விகாஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ரொம்ப கேவலமா நடந்துக்கிற என்று சொன்னான். ஷிவானி ராகேஷ் சொல்வதை கேட்டு அமைதியாக இருந்தாள். அவனுடைய காலை கட் செய்தாள். கடந்த 2 மாதங்களாக டாக்டர் ராகேஷிடம் இதை பற்றி தெளிவுபடுத்த அவள் அதிகமாக முயற்சித்தும் அவன் புரியாமலேயே நடந்து கொண்டிருந்தான்.
விகாஷ் அவளை காதலிக்கவே இல்லை என்பதை அவளும் புரிந்து கொண்டிருந்தாள். அவன் அவளை எப்போதும் ஒரு நல்ல நண்பனாகவே கருதி இருந்தான் என்பதையும், இப்போது அவன் வாழ்க்கையில் நிறைய முன்னேறி கொண்டிருக்கிறான் என்பதையும், அதன் காரணமாக அவன் விரைவில் அப்பாவாக போகிறான் என்பதனையும் ஷிவானி புரிந்து கொண்டாள். விகாஷிற்கும் ஸ்ருதிக்கும் நடுவே இனிமேல் தான் வர முடியாது என்பதை அவள் நன்றாக புரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் ராகேஷிற்கு அது எதுவுமே புரியவில்லை. முன்பெல்லாம் தன்னுடைய அறியாமையால் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக அவள் நம்பினாள். நடந்த தவறுகளை சரி செய்ய விரும்பினாள் ஷிவானி. அதே நேரம் டாக்டர் ராகேஷ் ஷிவானியின் கேபினில் இருந்து விகாஷை பார்த்ததும் ரொம்ப கோபமாகி அவளுடைய அறைக்கு போனான். கொஞ்ச நேரம் கழித்து அவனை தொடர்ந்து ஸ்ருதி வெளியே வருவதை பார்த்த பின்புதான் தான் தவறாக நினைத்துக் கொண்டதை பற்றி புரிந்து கொண்டான். அன்று சாயந்தரம் மின்மினி படித்துக் கொண்டிருந்தாள். அன்று முழுவதும் அவள் படித்துக் கொண்டே இருந்தாள். அவள் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததால் தன்னை கொஞ்சமாக ரிலாக்ஸ் செய்து கொள்ள அவள் எழுந்தாள். அப்போது யாரோ அவள் தோளை பிடித்தார்கள். மின்மினி அது யார் என்று அடையாளம் கண்டு கொண்டதால் அவளும் ஆரியனின் மார்பில் தலையை சாய்த்தாள். ஆரியன் மின்மினியை தன் கைகளில் பிடித்துக் கொண்டு, என்னாச்சு என்று கேட்க, ரொம்ப டயர்டா இருக்கு என்றாள். ஆரியன் மின்மினியை தன் கைகளில் தூக்கி கட்டிலில் கிடத்துவிட்டு வேகமாக போனை எடுத்தான். அவள் அவன் கையை பிடித்து கொண்டு, நான் நல்லாதான் இருக்கேன், கொஞ்சம் தான் இந்த மாதிரி ஆகுது, டாக்டர்லாம் கூப்பிட வேணாம் என்று சொன்னவள் எழுந்து ஆரியனை கட்டிக்கொண்டாள். ஆரியனும் மின்மினியை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, நிஜமாவே நீ நல்லா இருக்கியா, டாக்டர் தேவையில்லையா என்று கேட்டான். வேண்டாம் என்று தலையசைத்தாள் மின்மினி. அவள் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்ட ஆரியன், சரி சொல்லு, நீ என்ன சாப்பிட போற என்று கேட்டான். அதன் பின் அவனே, நாளைக்கு எக்ஸாம் இல்லைனா நம்ம டின்னருக்கு வெளியே போலாம் என்றாள். மின்மினியோ, இல்ல போக முடியாது, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு என்று தலையாட்டினாள். அதை கேட்ட ஆரியன் மின்மினியை மீண்டும் கட்டிப்பிடித்து, பரவாயில்ல, நான் ஆர்டர் பண்றேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு என்று கேட்டான். அப்போது பின்னாடி இருந்து, வெளியில சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல என்கிற ஒரு குரல் கேட்டது. சத்தம் கேட்டு மின்மினி ஆரியனை விட்டு விலகி அமர ஆச்சி உள்ளே வந்து ஆரியனிடம், ஆரியன் நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று சொன்னார். ஆரியன் க்ளோசட் அறையை நோக்கி போனான். மறுபுறம் மின்மினி அருகில் அமர்ந்திருந்த ஆச்சி, உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னாலும் சொல்லு, நான் அதெல்லாம் வீட்டுல பண்ணி தரேன், இந்த நேரத்துல வெளியில போய் எதுவுமே சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மின்மினி ஆச்சியை சந்தோஷமாக அணைத்து கொண்டு, சரிங்க ஆச்சி, நான் வெளியில சாப்பிட மாட்டேன் என்றாள். ஒரு வாரம் கடந்தது. அன்று இரவு ஆரியன் வரும்போது மின்மினி படித்துக் கொண்டிருந்தாள். நாளை மறுநாள் அவளுக்கு கடைசி தேர்வு. இந்த நாட்களில் ஆரியனும் சீக்கிரம் வீட்டிற்கு வர ஆரம்பித்திருந்தான். மின்மினிக்கு இப்போது எக்ஸாம் நடந்து கொண்டிருந்தன. இதனால் அவள் சில சமயம் ரொம்ப பயப்படுகிறாள் என்பதால் ஆரியன் அவளோடு அதிக நேரம் செலவழித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனே அவளுக்கு பாடமும் சொல்லிக் கொடுக்கிறான். மின்மினி ஆரியனை பார்த்ததும் ஒரு சிறு குழந்தை போல வேகமாக அவனை கட்டிப்பிடிக்க சொல்ல, ஆரியனை பார்த்து, இன்னைக்கு ஏன் இவ்ளோ லேட்டா வந்தீங்க என்று கேட்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே லேட்டாச்சு என்று ஆரியன் அவளிடம் சொன்னான். ஆரியன் மீண்டும் கோபத்தோடு மறுபடியும் போக முற்பட்ட போது மின்மினி அவன் கையை பிடித்து தடுத்து மறுபடியும் அவனை அணைத்து கொண்டு அவனை முத்தமிட ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியை விலக்கி, எக்ஸாம் வச்சுட்டு என்ன செய்யற, போய் படிப்ப பாரு என்று சொன்னான். ஆரியனுடைய வார்த்தைகளை கேட்டு தலை குனிந்தபடி மின்மினி படிக்க கிளம்பினாள். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் ஆடை மாற்றிக்கொண்டு வந்ததும் மின்மினி ஆரியன் அருகில் சென்று, உங்களுக்கு நான் போய் டின்னர் கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். அதை கேட்ட ஆரியன், இல்லம்மா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன் என்று தலையாட்டினான். அதன் பின் மின்மினி, நாம தூங்கலாமா என்று கேட்டாள். ஆரியன் அவளிடம், நீ தூங்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று பால்கனிக்கு சென்றான். மின்மினிக்கு இன்று ஆரியனுடைய நடத்தையில் இருக்கும் வித்தியாசங்களை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. புத்தகத்தை மூடி வைத்து உடை மாற்றுவதற்கு சென்றாள். திரும்பி வந்ததும் ஆரியன் இன்னும் அறைக்குள் வராததைக் கண்டு மின்மினியும் பால்கனியை நோக்கி போனாள். அங்கே ஆரியன் சிகரெட்டை பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. அவன் கண்கள் வேறு ஈரமாக இருந்தது. அவன் சிகரெட்டை உள்ளிழுத்துக் கொண்டிருந்த போது மின்மினி வந்து அவனை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டாள். ஆர்மி ஆபீசருக்கு இன்னைக்கு என்னாச்சு என்று மென்மையாக கேட்டாள். ஆரியன் சிகரெட்டை புகைத்துக் கொண்டே, ஒன்னும் இல்ல, நீ என்னை எதுவும் கேட்காத, இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை என்றான். அதை கேட்ட மின்மினி ஆரியனிடம், அது எனக்கு தெரியும், அதனாலதான் கேக்குறேன் என்று சொன்னாள். ஆரியன் விட்ட சிகரெட் புகையால் மின்மினிக்கு இருமல் வர ஆரம்பித்தது. ஆரியனிடமிருந்து விலகி மூக்கை மூடிக்கொண்டு, ஆர்யா, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்றாள்.
மின்மினியின் குரலை கேட்டு அவன் என்ன செய்கிறான் என்பதை உணர்ந்த ஆரியன் சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு மின்மினி பக்கம் திரும்பி அவள் கைப்பிடித்து கொண்டு, சாரி பேபி, நான் மறந்துட்டேன், நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்த என்று அவளை பதிலுக்கு திட்டினான் ஆரியன். அதன் பின் அவளை அணைத்துக் கொண்டு அறைக்குள் சென்று அவளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டே கோபமாக, உன்னை தூங்குனுதான் சொன்ன என்று கேட்க மின்மினி அருகில் வந்து அவனுடைய தலைமுடியை வருட ஆரம்பித்தாள். ஆரியன் அவள் கையை பிடித்து, முதல்ல நீ தூங்குமா என்று சொல்ல, இல்ல, நீங்க தான் முதல்ல தூங்கணும் என்று சொல்லிக் கொண்டே மீண்டும் ஆரியனின் தலைமுடியில் விரல்களை செலுத்த ஆரம்பித்தாள் மின்மினி. அதனால் ஆரியன் மின்மினியின் வயிற்றை பிடித்துக் கொண்டு படுத்தான். கண்களை மூடினான். மீண்டும் ஒருமுறை அவன் தலையில் முத்தமிட்டு அவனை தூங்க வைக்க முற்பட்ட போது ஆரியனுடைய போன் அடித்தது. அதன் சத்தம் கேட்டு ஆரியன் பதட்டத்தில் வேகமாக எழுந்தான். போனை எடுத்ததும், டே ஆரியா, நிவாசினிக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, வீட்ல யாருமே இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வரியா என்று கத்தினான் சித்தார்த். அதை கேட்டு ஆரியன் வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்தான். மின்மினி யார் என கேட்க, நிவாசினிக்கு லேபர் பெயினா, யசோதா ஆண்டியும் மாமாவும் கூட வீட்ல இல்ல போல, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், என வர சொல்றான் என்று சொன்னான் ஆரியன். அதை கேட்ட மின்மினி மகிழ்ச்சியோடு படுக்கையில் இருந்து எழுந்து, ஓ, பேபி வரப்போகுதா என்று உற்சாகமாக கத்தினாள். ஆரியன் மின்மினி கண்ணத்தில் முத்தமிட்டு, தெரியல, ஆனா நீ இப்ப தூங்கு, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் என்று சொன்னான். மின்மினியோ, நானும் வரேன் என்று சொல்ல வேகமாக ஆரியன் அவளை தடுத்தான். இல்ல வேண்டாமா, நீ வீட்ல இரு, உனக்கு அங்க வர்றது கஷ்டமா இருக்கும், இப்ப வந்தா பயந்துடுவ என்று சொன்னான். மின்மினியோ பிடிவாதமாக, இல்ல இல்ல, நானும் வரேன், அங்க எப்படியும் ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஆள் கூட இருக்கணும், இப்போதைக்கு நான் தான் அது என்று சொன்னாள். ஆரியன், அந்த ஸ்மார்ட்டான பர்சன் யாரு என்று கேட்க, மின்மினி நான் தான் என்று சொல்லிக்கொண்டு, நான் போய் அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே உடை மாற்ற உள்ளே போனாள். ஆரியன் வேகமாக அவள் பின்னாலேயே போய் அவளுடைய நைட்டியை தலையோடு கலற்றி இன்னொரு நீளமான மேக்ஸியை அவளுக்கு அணிவித்தான். மின்மினி வெட்கப்பட, நான் தான் எல்லாமே பாத்துட்டேன்ல, இன்னும் ஏன் என்கிட்ட சங்கோஜப்படுற என்றபடி ஆரியன் அவளை அவசர அவசரமாக கிளப்பிக் கொண்டு காருக்கு வந்தான். சிறிது நேரத்தில் இருவரும் ஹாஸ்பிட்டலை அடைந்தார்கள். ஹாஸ்பிட்டலே நிவாஷினி வலியால் கதறிக் கொண்டிருக்க சித்தார்த் அவளிடம், கத்தாத நிவா, பிளீஸ் பேபி, கத்தாத என்று சொன்னான். அதை கேட்ட நிவாஷினி, இடியட், மாங்கமடையா, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் கொத்தாம என்ன பண்ணணும் என்று மீண்டும் பல் கடித்து அவனை பார்த்து கத்தினாள். நர்ஸ்கள், குழந்தை தலை திரும்பிருச்சு, மறுபடியும் தானா பொசிஷன் வர வரைக்கும் வலி இருக்கும் என்றார்கள். சித்தார்த் என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்தான். நிவாஷினியின் நிலைமை பார்த்த மின்மினி அதிர்ந்து போயிருந்தாள். ஆரியன் நிவாஷினியின் நிலையை பார்த்துவிட்டு வேகமாக டாக்டர் கௌரியை அழைத்தான். அப்போது ஆச்சியும் ஐயாவும் அங்கே வந்து விட்டார்கள். நல்ல வேளை மகாதேவன் சொன்னான், இல்லனா இந்த ரெண்டு பெரிய மனுஷங்களுமே சேர்ந்து இந்த பிள்ளைய பெத்தெடுக்கலாம்னு இருந்தாங்க போல என்று ஆச்சி தன்னை அழைக்காததற்கு கோவித்துக் கொண்டிருந்தார். அங்கே நிவாஷினியை பார்த்ததை விட மின்மினியை பார்த்து ஆச்சி அதிகமான அதிர்ச்சியானார். ஆச்சிக்கு கோபம் வருவதை பார்த்த மின்மினி ஆரியனின் டிஷர்ட்டை இறுக பற்றி கொண்டு தலையை குனிந்தாள். மின்மினியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆச்சி நிவாஷினியை பற்றி கவலைப்பட்டு, கௌரி வந்துட்டாரா என்று கேட்டார். ஆமாம் என்று சித்தார்த், இப்பதான் நிவாசினியை வேற ரூமுக்கு மாத்த போறாங்க என்று சொன்னான். பிறகு நிவாசினை அங்கிருந்து வேறொரு அறைக்கு மாற்றி செல்ல மீண்டும் அவளுடைய அலறல் சத்தம் கேட்டு மின்மினி வேகமாக ஆரியனுடைய கையை தன் இரு கைகளாலும் பிடித்து பயத்தோடு ஒட்டி கொண்டாள். அப்போது ஆரியன் சிரித்துக் கொண்டே, நிவாசினிக்கு உன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் தேவைதான் என்று கிண்டலாக சொன்னான். உள்ள போய் நான் என்ன செய்யறது, நான் என்ன டாக்டரா என்று கேட்ட மின்மினியை பார்த்து சிரித்த ஆரியன் அவளை பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்தான். அவனை அருகில் இருக்கும்படி சைகை காட்ட அவன் அருகில் அமர்ந்தான். மின்மினி ஆரியன் தோளில் தலை சாய்த்து, இப்ப எனக்கு தூக்கம் வருது என்றாள். ஆரியன் அவளை தோளில் சாய்த்தபடி, அதனாலதான் நீ வர வேண்டான்னு சொன்ன, ஆனா எங்க, நான் என்ன சொன்னா நீ என்ன கேக்குற என்று கேட்டான். மின்மினி எதுவும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டாள். எல்லோரும் வெளியே காத்திருந்தார்கள். ஆனால் சித்தார்த் மட்டும் கொஞ்சம் பதட்டமாகவே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். குழந்தையின் முதல் அழுகை சத்தம் கேட்டு அவன் சந்தோஷமானான். கதவை தொட்டு இன்னும் வேகமாக அந்த குரலை கேட்க அங்கேயே நின்றான். அப்போது மகாதேவன் குறுக்கிட்டு, நீ வந்து உட்காரு, இல்லனா நீ டாக்டரை கூட வெளியே வரவிட மாட்ட என்று சொன்னார். சித்தார்த் அவள் சொன்னதை கேட்டு பேசாமல் திரும்பி வந்து அவன் இடத்திலேயே அமர்ந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அறுவை சிகிச்சை அறையின் கதவு திறந்து டாக்டர் கௌரி பரமசிவம் சிரித்துக் கொண்டே வெளியே வந்தார். அனைவரும் வேகமாக எழுந்து அங்கே போக, ஆனால் மின்மினி மட்டும் ஆரியனை அங்கிருந்து நகர விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். டாக்டர் கௌரி சிரித்துக் கொண்டே மகாதேவனிடம், வாழ்த்துக்கள் மாமா
நீங்க இப்ப கொள்ளுத்தாத்தா ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான் என்று சொன்னார். இதை கேட்ட மகாதேவன் மகிழ்ச்சியோடு ஐயாவை கட்டிப்பிடித்தார். அதே சமயம் சித்தார்த் மகிழ்ச்சி அடையவில்லை. டாக்டர் கௌரி பரமசிவத்திடம், நல்லா பாத்தீங்களா, பையன்தானா என்று கேட்டான். டாக்டர் கௌரி சிரித்து கொண்டே, ஆமா பாய் பேபி என்று சொல்ல அனைவரும் ஆச்சரியத்துடன் சித்தார்த்தை பார்த்தார்கள். சித்தார்த் எதுவும் பேசாமல் உள்ளே போகட்டுமா என்று கேட்க டாக்டர் கௌரி பரமசிவம் போலாம் என்றார். சித்தார்த் வேகமாக உள்ளே சென்று, எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு தானே உன்னை கேட்டேன், நீ என்ன பையனை கொடுத்துருக்க என்று நிவாசினியிடம் கேட்டான். சித், உனக்கு மர கழுந்துருச்சா? இதெல்லாம் என் கையில இருக்கா என்ன என்று கேட்டாள் நிவாஷினி. சித்தார்த் நிவாஷினியிடம் எனக்கு பொண்ணுதான் வேணும் என்று கேட்க நிவாசினி, இதெல்லாம் என் கையிலயா இருக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் சோர்வாக கண்களை மூட அவள் தலையில் கையை வைத்து, ஆர் யூ ஓகே என்று கேட்டான் சித்தார்த். அதன் பின் நிவாசினி, இப்பவாது இதை கேட்கணும்னு உனக்கு தோணுச்சே, ஹாப்பி என்று சொல்லி கிண்டல் செய்தாள். அந்த சோர்விலும் நிவாஷினி அப்படி கிண்டல் செய்ததும் பின்னால் நின்றிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். நிவா, நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லாதாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அன்னைக்கே உங்ககிட்ட வருத்தப்பட்டு சொன்ன, கேட்டியா என்று ஆரியனும் அவன் பங்குக்கு கேட்டான். அவனுடைய வயிற்றில் முழங்கையால் இடித்த சித்தார்த் ஆரியனை பார்த்து, நீ ரொம்ப பேசுறடா என்று சொன்னான். அப்போது மின்மினியின் குரல் கேட்டது. நான் பாப்பாவை கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்ல எல்லோரும் அவளை பார்க்க ஆரம்பித்தார்கள். மின்மினியின் கைகளில் குழந்தையை பார்த்ததும் மகாதேவனின் கண்கள் ஈரமாகியது. ஐயா மின்மினியிடம், மின்மினி, முதல்ல குழந்தைய கொண்டு வந்து மகாதேவன் கிட்ட கொடு என்று சொன்னார். மின்மினி குழந்தையை மகாதேவன் கைகளில் கொடுத்தாள். ஐயா மகாதேவனை கட்டிப்பிடித்து, பாத்தியா, இப்ப நம்ம 2 பேரும் நம்ம சின்ன குழந்தையா இருந்த அந்த ஏரியாக்கு போலாம் என்று சொன்னார். அதை கேட்ட மகாதேவன் அதற்கு சம்மதம் என தலையாட்டினார். பிறகு வேகமாக நிவாசினியை பார்த்து, எல்லாரும் வெளியே போலாமா, நிவாசினி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று சொன்னார். சித்தார்த்தை தவிர அனைவரும் வெளியேறினார்கள். ஆச்சி அதை பார்த்து மின்மினியிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு, மின்மினி, இப்ப நீ உன் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நாளானைக்கு உனக்கு எக்ஸாம் என்றார். ஐயாவும் மின்மினியை அப்போதே போக சொல்ல அவள் சரி என்று சொன்னாள். ஆனால் ஆச்சி அங்கும் இங்கும் பரபரப்பாக தேடிக்கொண்டு, இந்த ஆரி எங்க போனா என்று கேட்டார். மின்மினி அவரிடம், அவர் வெளியே போயிருப்பார் ஆச்சி, ஏதாவது போன் வந்திருக்கும் என்று சொன்னாள். ஆச்சி குழந்தையை நர்ஸிடம் கொடுத்து, இந்த குழந்தை யார்கிட்ட வந்துச்சோ அவங்க கிட்டயே கொண்டு போய் கொடு என்று சிரித்து கொண்டே சொன்னார். மின்மினி, ஆரியன் இங்கதான் எங்காச்சும் இருப்பார் ஆச்சி, நான் அவரோட வீட்டுக்கு போறேன் என்று சொன்னாள். சரி என்று ஆச்சி தலையாட்டினார். மின்மினி வெளியே வந்தாள். அவள் பார்க்கிங்கை நோக்கி போனாள். ஆரியன் அங்கேதான் போயிருக்கலாம் என்று நினைத்து அங்கே போக அப்போதுதான் ஆரியனை அங்கே பார்த்தாள். ஆரியன் எதிரே ஒரு பெண் என்று பேசிக் கொண்டிருந்தாள். மின்மினி ஆரியனுக்கு அருகில் ஒரு பெண் இருப்பதை பார்த்ததும் அவனை நோக்கி வேகமாக நகர ஆரம்பித்தாள். அது அதிகாலை 3 மணி, இன்னமும் இருட்டு விலகாத விடியற்காலை நேரம். அந்த நேரத்திற்கு ஆரியன் எதற்காக ஒரு பெண்ணிடம் அந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று தோன்றியது. மின்மினிக்கு எதுவும் சரியாகப்படவில்லை. ஆரியன் முன்னிற்கும் அந்த பெண்ணை சரியாக பார்க்க மின்மினி லேசாக முன்னேற அந்த பெண் சட்டென ஆரியனை கட்டிப்பிடித்தாள். அதை பார்த்த மின்மினி அதிர்ச்சியில் அதே இடத்தில் நின்றபடி, ஆரியன் என்று கத்தினாள். இங்கே ஆரியனை மோனலிசா அணைத்த போது அவளை தள்ளிவிட நினைக்கும் முன் மின்மினியின் குரல் அவன் காதில் கேட்டது. மின்மினியின் குரல் கேட்டு ஆரியன் திரும்பி பார்த்தபோது மின்மினி சற்று தூரத்தில் நின்று கொண்டு அவனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ஆரியன் சட்டென பரபரப்பானான். அவன் இப்போது மோனலிசாவை பார்த்து கொண்டே, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ முன்னாடி நடந்ததை தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத என்றான். ஆனால் மின்மினி விடவில்லை. அவள் கோபமாக ஆரியன் அருகில் வந்து ஆரியன் மற்றும் மோனலிசா இருவரையும் தள்ளிவிட முயன்றாள். மின்மினி அவளை தள்ளிய போது மோனலிசா கொஞ்ச தூரம் போய் விழுந்தாள். ஆரியன் மட்டும் அந்த இடத்தில் இருந்து அசையவில்லை. ஆரியன் எமோஷனலான மின்மினியை 2 கைகளால் பிடித்து கொண்டு, பேபி, நான் சொல்றத கேளு, நீ யோசிக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல என்று சொன்னான். மின்மினி அடங்காமல், இந்த பொண்ணை இங்க வச்சுக்கிட்டு இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆரியன் என்று கேட்டாள். ஆரியன் அவளை சமாதானப்படுத்த ட்ரை செய்து கொண்டிருந்தான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல மின்மினி என்று மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். அதன் பின் மின்மினி ஆரியனுடைய கையை பிடித்தபடி,
எனக்கு வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்டாள். ஆரியன் தலையாட்டியபடி போலாம் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் கிளம்பும் போது ஆரியனுடைய கையை பிடித்துக் கொண்ட மோனலிசா, பிளீஸ் சார், நீங்க என்ன அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது என்று சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு ஆரியனுக்கு மோனலிசா மீது கோபம் வந்தது. கொஞ்சம் டிராமா பண்ணாம இங்கிருந்து போ மோனலிசா என்றான். மின்மினிக்கு அதுதான் மோனலிசா என்று தெரிந்தவுடன் அவளுடைய கோபம் 7வது வானத்தை எட்டியது. அன்று அவளை வீட்டில் தள்ளியது அவள்தான் என்பதை நினைத்து பார்த்ததால் மின்மினிக்கு ஆத்திரம் பெருக, நீ உன்னோட விஷயத்த ஆபீஸ்ல கேட்டுக்க, வாங்க நம்ம 2 பேரும் போலாம் என்று சொல்லி ஆரியனை அவளிடமிருந்து தள்ளிவிட்டாள். அவளை தடுக்க முயன்ற மோனலிசா அவன் முன் போய் கண்ணீரை வடித்து, நான் சொல்றத கேட்கலனா நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்க வைஃப் கிட்ட சொல்லிடுவேன், சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு என்று சொன்னாள். அப்போது ஆரியன் அவளை தன் முன்னிருந்து விலக்கியபடி, உனக்கு என்ன வேணும்னாலும் நீ செஞ்சுக்க, ஆனா நான் என்ன நம்புறேன் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டதற்கு நடுவில் மின்மினி அழுது கொண்டே ரோடு அருகே வந்ததால் அந்த இருட்டில் அவளுக்கு கையில் போன் கூட இல்லை என்பது கூட ஞாபகம் இல்லை. அப்போது யாரோ அவள் கையை பிடித்து இழுத்தனர். அது ஆரியன். ஆரியன் அவளை பிடித்துக் கொண்டு, உனக்கு என்ன அறிவு கிரிவு கெட்டு போச்சா, இந்த நேரத்தில் எங்க தனியா போற என்று கேட்டான். மின்மினியோ, நான் எங்க போனா எப்படி போனாதான் உங்களுக்கு என்ன, அந்த மோனலிசா பொண்ணு மேலதான் உங்களுக்கு அக்கறை அதிகம், அது எனக்கு தெரியும். சும்மா சும்மா போன் பண்ணும்போதே தெரியும் இது இப்படிதான் முடியும்னு. கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன், மறுபடியும் என்ன நீங்க நடு ரோட்ல விட்டுட்டீங்களா ஆரியன் என்று ஆரியன் தன்னை நெருங்கும் போதெல்லாம் தள்ளிவிட்டாள். ஆரியன் அதன் பின்னர் அவளிடம் வந்து, நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க மின்மினி, உனக்கு இப்ப எதுவுமே புரியாது, நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு என்று தன்னுடைய தலையை கோபமாக கலைத்து கொண்டான் ஆரியன். அதை கேட்ட மின்மினி ஆரியனை பார்த்து, ஆமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான், ஏன்னா நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல என்று சொல்லிக்கொண்டு அவனை தள்ளிவிட்டு மறுபடியும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். ஆரியன் வேகமாக, அப்படியெல்லாம் இல்ல கண்ணம்மா, நான் சொல்றத கேளு என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னால் ஓடினான். மின்மினி ஆரியனுடைய குரலை கேட்டு எரிச்சல் அடைந்தாள். கொஞ்ச தூரத்தில் நின்ற போலீஸ் பேட்ரோல் காரை பார்த்து, போலீஸ் போலீஸ் என்று சத்தமாக கத்த அவள் குரல் கேட்டு அங்கிருந்து போலீஸ்காரர்களின் கவனம் அவள் பக்கம் திரும்பியது. ஆரியன் மின்மினியிடம், இப்ப நீ எதுக்கு அவங்கள கூப்பிடுற என்று பதட்டமானான். போலீஸ்காரர்கள் மின்மினி அருகே வந்தனர். இன்ஸ்பெக்டர் மின்மினியிடம், என்னாச்சு மேடம் என்று கேட்டார். இந்த ஆள் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு என்று சொன்னாள். அதை கேட்டு ஆரியனின் கண்கள் கோபத்தில் வெளியே வந்தன. மின்மினியிடம் ஏதோ சொல்ல நினைத்த போது போலீஸ்காரர் அவனை தடுத்து, ஏன் என்ன பிரச்சனை, இந்நேரத்துக்கு எதுக்கு இந்த மேடம் நீங்க தொந்தரவு பண்றீங்க என்று கேட்டுக்கொண்டே மின்மினியை பார்த்து, மேடம் நீங்க போலாம் என்று சொன்னார். அதை கேட்ட மின்மினி அங்கிருந்து கிளம்பினாள். போலீஸ்காரர்கள் ஆரியனை பிடித்துக் கொள்ள ஆரியன் அனைவரையும் நோக்கி, கொஞ்சம் காமா இருங்க, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, அவ என்னோட வைஃப், அவ என் மேல கோவிச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்றா, அவ இப்ப பிரெக்னண்டா இருக்கா, இப்ப அவகிட்ட போன் கூட இல்ல, என்ன கொஞ்சம் போக விடுங்க என்று சொன்னான். இன்ஸ்பெக்டர் ஆரியனை பார்த்து, நீங்க என்ன ஏமாத்துறீங்களா என்று கேட்க ஆரியன் தன்னுடைய பர்ஸை எடுத்து தன்னுடைய ஐடி கார்டை காட்டினான். நான் உங்களுக்கு இதுக்கு மேல எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சொல்லவும் ஐடியை பார்த்த இன்ஸ்பெக்டர் ஆரியனை பிடித்திருந்த கைகளை விட்டுவிட்டு, சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் என்றார். அவனுடைய மன்னிப்பை கூட கேட்காமல் ஆரியன் வேகமாக மின்மினியின் பின்னால் ஓடினான். நடந்து கொண்டே இருந்த மின்மினி மிகவும் மயக்கம் வருவதைப் போல உணர்ந்தாள். ஒரு மரத்தின் அருகே நின்று சாய்ந்து கொண்டு மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியன் மின்மினியை கண்டுபிடித்தான். அவளிடம் வேகமாகவும் கோபமாகவும் வந்தவன், எதுக்கு இப்ப இவ்வளவு பிடிவாதமா இருக்க, நான் என்ன சொன்னேன், நான் சொல்றத முழுசா ஒரு வாட்டி கேளு, இந்த வழியில நேரத்துக்கு தனியா வர்றது நல்லதில்ல என்று சொன்னான். அதற்குள் மின்மினி காதை புத்தி கொண்டு, நான் கேட்க மாட்டேன், உன்னால அவளை விட்டுட்டு போக முடியாதுன்னு என்கிட்ட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறது நீங்க தான், அதாவது நீங்க தான் என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க என்று சொன்னாள். ஆரியன் இப்போது மின்மினியின் அருகில் வந்து, மின்மினி, எதையுமே நீ தப்பாதான் யோசிக்கிற, இவ்வளவு சத்தம் போட்டு பேசி என் குழந்தையை என் மேல வெறுக்க வச்சிராத என்று சொன்னான். அதற்கு மின்மினி, ஏன், அவங்க அப்பா யாரு என்னங்கறத அவனும் தெரிஞ்சுக்கட்டும், அவங்க அப்பா யோகியத்தை பத்தி அவனுமே தெரிஞ்சுக்கட்டும் என்று சொன்னாள். மின்மினி எது பேசினாலும் கேட்கும் நிலையில் இல்லாததை பார்த்த ஆரியன் இப்போது அவளை தன் அருகில் எடுத்து அவள் உதட்டில் உதடுகளை பதித்து முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். ஆரியனை முத்தமிடுவதற்கு பதிலாக மின்மினி அவனுடைய உதடுகளை கடித்தாள். ஆரியன் அவளிடமிருந்து விலகி போனான். அப்போது பெட்ரோல் காரின் வெளிச்சம் அவர்கள் மீது பட்டது. அதில் இருந்த இன்ஸ்பெக்டர், சாரி சார், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா
இது நல்ல ஒரு சேஃப்டியான டைமும் இல்ல, இது ஒரு நல்ல இடமும் இல்ல என்று சொன்னார். இன்ஸ்பெக்டர் ஆரியனை யார் என்று புரிந்து கொண்டதால் அதிகம் பேசாமல் காரை முன்னோக்கி நகர்த்தினார். இன்ஸ்பெக்டர் போனவுடன் ஆரியன் மின்மினியை கையை பிடித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் இப்படி அலையறது தப்புன்னு நான் சொல்றேன். பாரு பாரு என்ன சொல்றாங்கன்னு பாரு, வா போலாம் என்று சொல்ல மின்மினி மறுத்தாள். இல்ல, நான் உங்க கூட எங்கேயும் வரமாட்டேன். நீங்க ரொம்ப கெட்டவன். நீங்க அந்த பெண்ணை கட்டிப்பிடிச்சத நான் என் கண்ணால பார்த்தேன். அவ கூட தான் மணிக்கணக்குல போன்ல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சீட் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது என்று சொன்னாள். சொல்லிவிட்டு மின்மினி அழ ஆரம்பித்ததால் அவள் கைகளால் குழந்தையை மூடிக்கொண்டு, இனிமேல் நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆரியன், நீங்க எப்படியோ என் குழந்தையையும் லவ் பண்ண போறதில்ல. உங்களுக்கு இந்த குழந்தை வேணா, அத நானும் விரும்பல என்று சொல்லிக்கொண்டு அழுதாள். அவளுடைய விசித்திர செய்கைகளை பார்த்து ஆரியன் இப்போது அவளை தன் கைகளில் தூக்கினான். அவளை சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். கைகளையும் கால்களையும் வேகமாக மின்மினி அசைக்க, ஆரியன், மின்மினி பேசாமிரு, நீ கீழே விழுந்துருவ என்று சொன்னபடி ஹாஸ்பிட்டல் நோக்கி நடந்தான். மின்மினி, இல்ல, நான் உன் கூட எங்கேயும் வரல. நீங்க ரொம்ப மோசம். நீங்க அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சதே என் கண்ணால பார்த்தேன். லாஸ்ட் 1 month அவளோட தான் பேசிட்டு இருக்கீங்க என்று பேசிக்கொண்டே வந்தாள். அதன் பின் மின்மினி அவன் கழுத்தில் கைகளை வைத்து பிடித்து கொண்டு, என்னை எங்கங்க கூட்டிட்டு போறீங்க? நான் திரும்பி அங்க வர எனக்கு இஷ்டம் இல்ல. அந்த மோனலிசா மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று சொன்னாள். அவளுடைய முணுமுணுப்பு அதிகரித்ததால் எரிச்சலான ஆரியன், போது வாய மூடு என்று சொன்னான். அவன் திட்டுவதை கேட்டு மின்மினி மேலும் அழ ஆரம்பித்தாள். அழுது கொண்டே அவனுடைய கழுத்தில் தன் முகத்தை மறைத்தாள். ஆரியன் கொஞ்ச தூரம் நடந்தான். அதன் பின் பார்க்கிங் இடம் வர மின்மினி அதற்குள் தூங்கியிருந்தாள். அவள் தூங்குவதை பார்த்தவன் அவளை எழுப்புவது சரியல்ல என்று புரிந்து கொண்டு அந்த காரை திறக்க தடுமாறினான். கொஞ்சம் சிரமப்பட்டு காரை திறந்து அவளை வசதியாக உட்கார வைத்துவிட்டு காருக்குள் ஏறி அமர்ந்தான். மின்மினியின் உறக்கம் அப்போதே கலைந்திருந்தது. ஆனால் அவள் வேண்டுமென்றே ஆரியன் பக்கத்தில் டிரைவிங் சீட்டிற்கு வந்தாலும் அவனுடைய தோளில் கை வைத்து, எனக்கு மட்டும் தான் நீங்க சொந்தம். உங்களை கட்டிப்பிடிச்ச அந்த மோன சூனியக்காரிய நான் விட மாட்டேன். என் முன்னாடி உங்களத்தோட அவளுக்கு என்ன தைரியம் என்று சொன்னாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே மின்மினியின் தலையை மெதுவாக வருடிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். இருவரும் வீட்டை அடைய விடியற்காலை சுமார் 4:30 மணி ஆகிவிட்டது. அதனால் இன்று ஆபீஸிற்கு தாமதமாக வரப்போகிறேன் என்று சூரஜிற்கு ஆரியன் மெசேஜ் அனுப்பினான். மின்மினியை ரூமிற்குள் அழைத்து சென்று உடை மாற்ற வைத்து அவளை படுக்க வைத்தான். அவளுக்கும் தூக்க கலக்கம் என்பதால் பேசாமல் தூங்கினாள். அடுத்த நாள் காலையில் மின்மினி தன்னுடைய அருகில் ஆரியன் படுத்திருப்பதை பார்த்து அவன் தலையை வருட கையை நீட்டிவிட்டு அதன் பின் ஏதோ ஞாபகம் வந்தவளாய் எடுத்துக்கொண்டாள். ஆரியன் அவளுடைய கைகளை பிடித்து தன் தலையில் வைத்தான். அவள் எதுவும் பேசாமல் அவன் தலையை வருடி கொடுத்தாள். ஆரியன் மெதுவாக, நான் உன்னை ஏமாத்துறேன்னு நீ நினைக்கிறியா? மோனலிசா வந்தது நிஜம்தான். ஆனா நான் அதுக்காக உன்னை சீட் பண்றேன்னு அர்த்தம் இல்ல என்று சொன்னான். ஆரியன் மின்மினி வயிற்றில் கை வைத்து, மோனலிசாவுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. அவ என்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கா. என் கூட ஜாலியா இருக்கிறதுக்காக எல்லாம் இல்ல. நான் சொல்றேன், நீ நம்பு என்று சொன்னான். மின்மினி ஆரியனை அதிர்ச்சியோடு திரும்பி பார்க்க ஆரியன் அவளிடம், ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் லண்டன்ல இருந்த நம்ம ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் கேட்டது மோனலிசா இல்ல, வேற ஒருத்தர்னு தெரிஞ்சது. ஆனா இவ வேணும்னே நம்ம கம்பெனிக்குள்ள ஒரு பிளானோட நுழைஞ்சிருக்கா என்று சொன்னான். மின்மினி ஆரியனுடைய பேச்சை கேட்டு, அவ ஏன் உங்களை கொல்ல ஆசைப்படுறா, அது சொல்லுங்க முதல்ல என்று சொன்னாள். இதெல்லாம் அந்த சஞ்சயோட பிளான் படிதான் நடந்திருக்கு. ஆனா அந்த சஞ்சய்க்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா குமார். இந்த குமார் தான் எங்க அப்பா அம்மாவை கொன்னவன். அவன் தான் சஞ்சய் கிட்ட சொல்லி என்ன கொல்ல சொல்லி அனுப்பியிருக்கான் என்று சொன்னார். இதை கேட்ட மின்மினி பயத்தோடு ஆரியனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் அவளை தன் கைகளில் வளைத்து கொண்டு, மின்மினி, நீ தனியா இனிமே எங்கேயும் வெளியில போகாத. எங்க போனாலும் பாடிகார்டு இல்லாம வெளியே போக கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ என்று சொன்னான். மின்மினி அதை கேட்டு அமைதியாக இருந்தாள். மோனலிசா அவர்கள் குழந்தையை கொல்ல விரும்புவதாக மின்மினியிடம் இப்போது சொல்வது சரியாக இருக்காது என்று ஆரியன் நினைத்தான். அது அவளுக்கு நல்லதல்ல என்று ஆரியன் முடிவுக்கு வந்திருந்ததால் அப்படி சொன்னான். ஆரியனை குமாரோடு இணைக்கும் ஒரே ஒரு நூல் இப்போதைக்கு மோனலிசா என்பதால் ஆரியனால் மோனலிசாவை பிடித்து போலீசில் ஒப்படைக்கவும் முடியவில்லை. ஆரியனுடைய குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதை குமார் விரும்பவில்லை என்றும் இதற்கு காரணம் காந்திமதியின் தந்தை கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆரியனுடைய குழந்தைகள் பெயரில் மாற்றி இருந்ததால் ஆரியனுக்கு குழந்தை இல்லை என்றால் இந்த சொத்து முழுவதும் ஷாலினிக்கு போய் சேரும் என்றும் குமாருக்கு தெரிய வந்திருந்தது. ஷாலினி 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய குழந்தையை குறைப்பிரசவத்தில் 7வது மாதத்தில் பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள்.
கொஞ்ச நேரம் கேட்ட மின்மினி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆரியனிடம், நேத்திக்கு நைட்டு ஏன் உங்களை பாக்குறதுக்கு மோனலிசா வந்தா? உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாதுன்னு வேற சொன்னாளே என்று கேட்க, ஆரியன் இறுகிய குரலில், அத உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயத்த புரிஞ்சுக்க, நான் உன்னுடைய ஆரியன் தான். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் உன்னோட ஆரியனா மட்டும்தான் இருப்பேன். நமக்கு நடுவுல யாருமே வரமாட்டாங்க என்றபடி அவள் மடியில் தலை சாய்த்தான். மின்மினி ஆரியன் அவளை மட்டும் நேசிப்பதாக சொன்னதும், தத்தி, கிரேசி, இடியட் என்று சொன்னாள். அதை கேட்டு ஆரியன் மின்மினியிடம், இப்ப என்ன சொன்ன என்று கேட்டான். அதை பார்த்த மின்மினி தலையாட்டி, ஒன்னும் இல்ல, என்ன விட்டுடுங்க. நீங்க உண்மைய சொல்லணும்னா மட்டும் என்கிட்ட வாங்க, பேசுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளியே இருங்க என்று சொன்னாள். அதற்கு ஆரியன் மின்மினியிடம், நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லத்தான் போறேன், ஆனா அது வரைக்கும் எல்லாம் என்னால உன்னை விட்டுட்டு தனியா இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு ஆரியன் மின்மினியை அவள் கீழ் அழுத்தினான். மின்மினி ஆரியனை பார்த்து, என்னை விடுங்க, நான் வேற எங்காச்சும் கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருவேன் என்று சொல்ல, ஆரியன் மின்மினியை இரு கைகளில் எடுத்துக்கொண்டு, நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னோட முழு சொத்துன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் உன்னை ஒழுங்கா லவ் பண்ணலன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் என்று சொன்னான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு, உங்களுக்கு என்ன மர கழன்றுச்சா? நான் பிரெக்னண்டா இருக்கேன், இப்ப அதெல்லாம் கூடாது என்று சொன்னாள். ஆனால் ஆரியனோ அலட்சியமாக, அதனால என்ன? அப்பா அம்மா லவ் பண்ணா என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் வராது இல்லடா கண்ணா என்று வயிற்றை தடவியபடி சொன்னான். உங்க குழந்தைக்கு வேணா ப்ராப்ளம் வராம இருக்கலாம், ஆனா அம்மாக்கு இதுல பிரச்சனை இருக்கு என்று ஆரியனை மறுத்தாள் மின்மினி. அவள் அணிந்திருந்த நைட்டியை தோளிலிருந்து விலக்கிய ஆரியன், குட்டிமா ப்ளீஸ் டி, 1 மாசத்துக்கு மேல ஆகுது, கொஞ்சம் பேசாம இரு என்று சொன்னான். சரி, ஆனா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானும் படிக்கணும் என்று சொன்னாள். ஆரியன் மின்மினி தோளில் முத்தமிட்டு கீழ்கிடந்த பாகங்களை பார்த்தவாறே, நான் இனிமேல அதிகமா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவளுடைய உதடுகளை தன்னுடைய உதடுகளால் முத்தமிட ஆரம்பித்தான். முத்தத்திற்கு நடுவே கிடைத்த இடைவெளியில் மின்மினி அவனை பார்த்து, திரும்பி இப்ப பண்ணினா பரவாயில்லையா, தப்பாயிடாதா என்று கேட்டாள். அவள் என்ன கேட்க வருகிறாள் என்று ஆரியன் புரிந்து கொண்டான். அவளுக்கு ஏற்கனவே அபாஷன் ஆகியிருப்பதை பற்றியும் அதற்காக அவள் கவலைப்படுகிறாள் என்பதையும் அவன் யோசித்தான். இல்ல, இத பத்தி நான் ராகேஷ் கிட்ட முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான். மின்மினி நெற்றியில் அடித்தபடி, விவஸ்தையே இல்லாத மனுஷன், எதையெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுன்னு அறிவே இல்ல ஆரியன் உங்களுக்கு என்றாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே அவள் வயிற்றில் முத்தமிட ஆரம்பித்தான். இப்போது அவனுடைய குறும்புகளால் மின்மினி சினுங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியனுடைய காதலால் மின்மினி நடந்த எல்லாவற்றையும் மறந்திருந்தாள். அதன் பின் எதுவும் பேசாமல் ஆரியன் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று பெரிய மனதோடு அவனை அனுமதித்தாள். மின்மினியும் ஆரியனும் ஒருவரை ஒருவர் பிரிந்தபோது யாரோ கதவை தட்டினார்கள். மின்மினியின் மூச்சு இன்னும் கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை. ஆழமாக மூச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் அவளை அணைத்துக் கொண்டு அவள் முதுகை தொடர்ந்து தடவினான். ஆனால் தொடர்ந்து கதவு தட்டப்பட்டதால் ஆரியனுக்கு கோபம் வந்தது. போனை எடுத்து நேரத்தை பார்த்தபோது பகல் 12 மணி ஆகியிருந்தது. முதல் நாள் இரவு சாப்பிட்டதிலிருந்து மின்மினி எதுவும் சாப்பிடவில்லை என்பதை ஆரியன் உணர்ந்தான். அதன் பின் ஆரியன் அவளை எழுப்பி, எந்திரி பேபி டால் என்று சொல்ல, மின்மினி கொஞ்சம் அசைந்து ஆரியனின் தோளில் மார்பில் தலை வைத்து அவனை அணைத்துக் கொண்டாள். ஆரியன் வசதியாக மின்மினியை படுக்க வைத்து அவள் மீது போர்வையை போர்த்துவிட்டு வெளியே கதவை திறக்க போனான். அப்போது வெளியே நின்று கொண்டிருந்த கல்பனா ஆரியனின் நிலையை பார்த்து அவள் தவறான நேரத்தில் வந்திருக்கிறாள் என்று சந்தேகப்பட்டார். ஆரியன் அவளை பார்த்து, மின்மினி தூங்கிட்டு இருக்கா, நான் அவளை எழுப்புறேன் என்று சொன்னான். ஆரியன் வேகமாக கதவை மூடிய பின் கல்பனா அவனுடைய பொய்யான சமாளிப்பை பார்த்து சிரித்துவிட்டு வேகமாக கீழே போனார். அதே நேரம் ஆரியன் மீண்டும் அவளை எழுப்ப நினைத்தான். அப்போது சினுங்கலாக, என்ன தூங்க விடு ஆரியன். அவளை பெட்ஷீட்டோடு சேர்த்து அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு காலியான குளியல் தொட்டிக்கு அழைத்து சென்று, எந்திரி மினி, நீ படிக்கணும் என்று சொன்னான். இவ்வாறு சொல்லி ஆரியன் பாடி வாஷ் எடுக்க சென்ற போது கண்ணாடியில் தன்னை பார்த்து அதிர்ச்சியானான். அவன் சற்று முன் கல்பனா முன்பு நின்று கொண்டிருந்த கோலம் நினைவுக்கு வந்தது. மின்மினியின் குங்குமம் அவனுடைய நெற்றியிலும் கன்னங்களிலும் கிடந்தது. வெளியே போ என்ற மின்மினியின் குரல் கேட்டதும் அவன் சுய நினைவுக்கு வந்தான்.
தயாராகி கீழே வந்த மின்மினியை ஆச்சி பார்த்து கோபமடைந்து, மின்மினி, இவ்வளவு நேரம் நீ பட்னி இருக்கிறது சரியில்லை என்று சொன்னார். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் இனிமே பாப்பாவ ஒழுங்கா கவனிச்சுக்கிறேன் ஆச்சி என்று சொன்னாள். ஆச்சி இப்போது அவளை உட்கார வைத்து விஜயை வர சொல்லி உணவு பரிமாற சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியனும் கீழே இறங்கி வந்தான். அவன் முதலில் கல்பனாவைத்தான் பார்த்தான். அதன் பின் ஆரியன் தலையை தாழ்த்தி நெற்றியை விரலால் தட்டி விட்டபடி வேகமாக சென்று மின்மினி அருகில் அமர்ந்தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் கம்பெனிக்கு போக வேண்டாம், மின்மினியோடு கூட இருந்து அவளை எக்ஸாமிற்கு ப்ரிப்பேர் செய்யலாம் என்று முடிவெடுத்தபடி ஆரியன் எழுந்தான். மின்மினி சாப்பிட்டு முடித்ததும் ஆரியன் வேகமாக அவளை பின்தொடர ஆரம்பிக்க, அப்போது ஐயா அவனை தடுத்து, ஆர்யா, நீ இன்னைக்கு வீட்லயா இருக்க என்று கேட்டார். ஐயாவின் குரலை கேட்டு ஆரியன் சலிப்போடு கண்களை மூடினான். அவன் மனதிற்குள், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் வீட்ல இல்லாதப்ப ஏன் வீட்ல இல்லன்னு கேட்க வேண்டியது, வீட்ல இருந்தா ஏன் இருக்குன்னு கேட்க வேண்டியது. ஓ மை ஹோல் டியூட், கொஞ்சமாச்சும் என்ன ஃப்ரீயா விடுங்க என்ற மனதிற்குள் சொல்லிக்கொண்டு ஐயாவிடம் திரும்பி, ஆமா ஐயா, நேத்து ஹாஸ்பிட்டல் போனதுல லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் இன்னைக்கு இங்கிருந்தே பாக்கலான்னு இருக்கேன் என்று சொன்னான். கரெக்ட், நானும் அதையே தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நீ கம்பெனிக்கு போகாத, நானும் உன்னோட பாட்டியும் நிவாசனைய பாக்க போறோம். அதனால மின்மினிய தனியா விட்டுட்டு போறது இந்த நேரத்துல சரியா இருக்காது என்று சொன்னார். ஆரியன் சரி என்று தலையசைத்துக் கொண்டு வேகமாக மாடிக்கு போனான். அவன் அறைக்கு போன போது மின்மினி தன் நோட்ஸ்களை எடுத்துக்கொண்டிருந்தாள். அதை பார்த்து அவள் பின்னால் இருந்து அவளை அணைத்துக் கொண்டு, நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று சொன்னான். அதை கேட்ட மின்மினி, அந்த மோனலிசா இதே மாதிரிதான் கட்டிப்பிடிச்சான்ல என்று கேட்டாள். என்ன மறுபடியும் முருங்க மரம் ஏறுற மின்மினி என்று ஆரியன் கேட்க, நானா சொல்ற வரைக்கும் நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. மின்மினி அப்படி சொன்னதும் ஆரியன் அவள் பின்னால் ஓடி வந்து அவள் கையை பிடித்து கொண்டு, சரி சரி, நான் எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா நான் எக்ஸாம் முடி, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்றான். அவள் பதில் எதுவும் பேசாததால் ஆரியன் இப்போது அவளை தன் கைகளால் தூக்கினான். அதனால் கோபமான மின்மினியை தன்னுடைய அருகில் அவளை வசதியாக உட்கார வைத்த ஆரியன் இப்போது மின்மினியின் நோட்ஸை எடுத்துக்கொண்டு மின்மினிக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். இருவரும் படிக்க ஆரம்பித்து அரை மணி நேரம் கூட ஆகியிருக்கவில்லை. அதற்குள் அவனுடைய போன் அடிக்க ஆரம்பித்தது. அந்த அழைப்பு ஆச்சரியமாக மோனலிசாவிடம் இருந்து மட்டுமே வந்திருந்தது. ஆரியனும் மின்மினியும் ஒருவரை ஒருவர் பார்க்க தொடங்கினார்கள். மின்மினி ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். மறுமுனையில் இருந்த மோனலிசா ஹலோ என்று சொல்ல, அங்கிருந்து மின்மினியை முறைத்துக் கொண்டே ஆரியன், சொல்லு மோனா, இப்ப என்ன பிரச்சனை என்றான். மோனலிசாவோ, என்ன சொல்லணும் சார், நான் உங்ககிட்ட 2 சாய்ஸ் கொடுத்தேன், நீங்க எதை சூஸ் பண்ணிருக்கீங்க, அதை மட்டும் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியமே இருக்காது என்று சொன்னாள். ஆரியன் போனை கையில் எடுத்து ஸ்கிரீனை பார்த்து, ஷட் அப் மோனா, நாம் இத பத்தி ஏற்கனவே பேசிட்டோம் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அதன் பின் வெளியே வந்த ஆரியன் சூரஜிற்கு போன் செய்து அவன் காலை எடுத்தவுடன் அவனிடம் என்னாச்சு என்று கேட்டான். சூரஜ் அங்கிருந்து, சார், குமார் கூட மோனலிசா போன்ல பேச மாட்டேங்கிறா, இவங்க 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டா, இல்லனா ஒரு தடவையாவது நேர்ல மீட் பண்ணிக்கிட்டா நாம் அந்த குமாரை சேஸ் பண்ணிடலாம் என்று சொன்னான். ஆரியன், சரி, இன்னும் கொஞ்சம் டைட்டா அவளை வாட்ச் பண்ணுங்க என்றபடி போனை கட் செய்து விட்டு திரும்பி வந்தான். மின்மினி ஆரியனை பார்த்து, இப்ப என்னாச்சு, எதுக்கு உங்க கூட அவ என்னமோ சாய்ஸ்னு சொல்லி உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கா என்று கேட்டாள். ஆரியன் கோபமாக மின்மினியை பார்த்து, முதல்ல உன்னோட எக்ஸாம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் என்றான். அதன் பின் மின்மினி ஆரியனுடைய பேச்சை கேட்டுவிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பித்தாள். ஆரியன் அவளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு தன்னுடைய லேப்டாப்பில் சில வேலைகளை செய்து தொடங்கினான். கொஞ்ச நேரம் கழித்து மின்மினி ஆரியனிடம், எனக்கு பைனாப்பிள் கேக் சாப்பிடணும் போல இருக்கு என்றாள். ஆரியன் அவள் சொன்னவுடன், இப்பவா என்று கேட்டான். இப்பதான் வேணும், பின்ன நாளைக்கு கேட்பாங்க என்று சொன்ன மின்மினி, எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு என்றாள். அதற்கு ஆரியன், சரி சரி, நான் இப்பவே கல்பனா ஆண்டிக்கு போன் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன், வர வரைக்கும் படி என்றான். அதை கேட்ட மின்மினி ஆரியனுடைய கையை விடுவித்துக் கொண்டு, சரி வேணாம், நான் சாப்பிடல, எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்ல என்று சொன்னாள். ஆரியன் அவள் கைகளை பிடித்துக் கொண்டு, சரி வெயிட் பண்ண, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று சொன்னான். ஸ்ருதி வீட்டில் ஸ்ருதி முகத்தில் ஒரு சிறிய குழந்தை புன்னகை தோன்றி மறைந்தது. அவள் வயிற்றை அன்பாக தடவி, நான் அம்மாவாக போறேன்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நான் எவ்வளவு முட்டாள்தனமா கோவப்பட்டேன் என்று தனக்குத்தானே பேசினாள். இப்பதான் நீ கரெக்டா பேசுற ஸ்ருதி
என்று விகாஷ் உள்ளே வந்தான். விக்கி, நீ எப்ப வந்த என்று ஸ்ருதி ஆச்சரியமாக கேட்டாள். அதன் பின் கோபமாக திரும்பிக் கொண்டு, நீ வர லேட் ஆகும், எனக்காக வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிட்ட, அதான் நான் சாப்பிட்டேன் என்று சொன்னவள், இரு, உனக்கு நான் தோசை போட்டு தக்காளி குழம்பு செஞ்சு தரேன் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கீழே போனாள். அன்று இரவு உணவு சாப்பிட்டு விட்டு ரூமிற்கு இருவரும் வந்தார்கள். பின் ஸ்ருதி அவனிடம், விகாஷ், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்ட விகாஷ், சரி வா, வெளியில போலாம், ட்ரெஸ் எல்லாம் எதுவும் மாத்தாத, சும்மா இதே டாப்ஸ் அண்ட் ஸ்கர்ட்டோட வா, நல்லாதான் இருக்கு என்றான். அதன் பின் விகாஷ் அமைதியாக அவளை மேலிருந்து கீழே தூக்கி கொண்டு வர ஸ்ருதி அவன் காதில், நம்ம இன்னும் முழிச்சிட்டு இருக்கிறது அர்ச்சனாமாக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் என்று சொல்ல விகாஷ் புன்னகைத்தபடி அவளை கீழே இறக்கிவிட்டு மெதுவாக கதவை திறந்து வெளியே அழைத்து வந்தான். இரவு நேரங்களில் ரகசியமாக லாங் டிரைவ் செய்வது எப்போதுமே விகாஷிற்கு தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஆரியன் தன்னுடைய அறைக்குள் நுழைந்த போது மின்மினி அவளுடைய படுக்கை முழுவதும் புத்தகங்களை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து சிரித்த ஆரியன் புத்தகத்தை ஒவ்வொன்றாக சேகரித்தான். அதன் பின் அவளை நேராக தூங்க வைத்தான். ஆரியனை அவள் அருகில் பார்த்த மின்மினி அவனை தள்ளிவிட்டபடி, என்னது என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்துக்கொண்டு, உன்னை சரியா தூங்க வைக்கிறேன் என்றான். அதன் பின் அவன் வாங்கி வந்த பார்சலை நீட்டி, இப்ப கூட நீ என்ன மன்னிக்க மாட்டிய மின்மினி என்று கேட்டான். அவள் முகம் பிரகாசமாக மாறியது. சந்தோஷமான மின்மினி வேகமாக பாக்கெட்டை கையில் எடுத்துக்கொண்டு, இப்ப கூட மன்னிப்பு கிடைக்காது என்று சொன்னாள். ஆரியன் அதை பார்த்து, மினி மினி இதுக்கு பேர்தான் சீட்டிங் என்று சொன்னான். மின்மினியோ கேக்கை கடித்துக்கொண்டே, யூ டிசர்வ் திஸ் என்றாள். வாயில் கேக்கோடு பேசும் மின்மினியை பார்த்து ஆரியன் சிரித்தான். ஆச்சி இந்த மாதிரியான நேரங்களில் மின்மினிக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார். இனியும் ஒரு 8 மாதத்திற்கு அவள் இப்படித்தான் புரியாமல் கோபித்துக் கொள்வாள் என்றும் இது அத்தனையும் ஹார்மோன் மாற்றங்களால் உருவாகிறது என்பதையும் ஆரியன் அதன் பின்னர் புரிந்து கொண்டு அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டான். அதன் பின் கேக் சாப்பிட்டு முடித்த மின்மினி இப்போது நிதானமாக ஆரியனை பார்த்தாள். அதன் பின் கேக்கை பார்த்தவுடன் தான் மேனர்ஸ் இல்லாமல் நடந்து கொண்டது பற்றி யோசித்தாள். அதன் பின் ஆரியன் அருகில் வந்து அவன் முன் கேக்கை கொடுத்து, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா என்று கேட்டாள். அவள் சொல்வதை கேட்டு ஆரியன் சிரித்தான். அதன் பின் முன்னே சென்று அவள் உதட்டில் முத்தம் கொடுத்தான். ஆரியன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு ஐ லவ் யூ என்றதும் மின்மினி குறும்பாக சிரித்தாள். ஆரியனின் இன்றைய நாள் மற்றைய எல்லா நாட்களையும் விட நன்றாக இருந்தது. கம்பெனிக்கு போகாததால் அவனுக்கு எந்த பதட்டமும் இல்லை. ஆனால் அவன் அந்த காந்திமதியையும் குமாரையும் அவன் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டியிருந்தது. அது அவர்களுடைய குழந்தையின் நிம்மதியான அமைதியான எதிர்காலத்திற்கு அவசியம் என்பதை ஆரியன் புரிந்து கொண்டிருந்தான். வாழ்வில் ஒரு குழந்தை வந்தால் எவ்வளவு சந்தோஷம் என்பதை ஆரியன் நேரில் பார்த்திருந்தான். ஆரியன் தன் முன்னால் அமர்ந்திருந்த மின்மினியின் வயிற்றை அன்புடன் வருடி, உன்னாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு, தேங்க்யூ மின்மினி என்றான். மின்மினி மீண்டும் கேக் சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்தாள். ஆரியன் தன் குழந்தை மின்மினியைப் போல இருந்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று கற்பனை செய்ய ஆரம்பித்தான். மின்மினிக்கு அன்றைக்கு கடைசி எக்ஸாம் இருந்தது. அன்றைய எக்ஸாம் முடிந்ததும் ஸ்வஸ்திகா மின்மினியிடம், இன்னைக்கு நாம மோமோ சாப்பிடலாமா என்று கேட்டாள். மின்மினி தன்னுடைய ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு, இத பத்தியெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? இட்ஸ் ஆல்வேஸ் எஸ் தான், வா போலாம் என்று சொன்னாள். அதன் பின்பு ஸ்வஸ்திகாவும் மின்மினியும் பேசி சிரித்துக் கொண்டே மோமோ சாப்பிட ஆரம்பித்தார்கள். மோமோ சாப்பிட்டு விட்டு அவரவர் வீடுகளுக்கு புறப்பட்டார்கள். போகும் வழியில் மின்மினிக்கு திடீரென ஆரியனின் நிறுவனத்திற்கு போக வேண்டும் போல இருந்தது. அதனால் காரை ஆரியனின் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லுமாறு டிரைவர் அண்ணாவிடம் சொன்னாள். மின்மினி கொஞ்ச நேரத்தில் ஆரியனின் ஆபீஸை அடைந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவளுக்கு குட் ஈவினிங் என்று விஷ் செய்ய ஆரம்பித்தார்கள். மின்மினி அவர்கள் அனைவருக்கும் ஒரு புன்னகையை பதிலளித்துக் கொண்டு முன்னால் போனாள். ஆரியனின் அறைக்கு முன்னால் அவள் போகும்போது திடீரென்று அவளை யாரோ நெருங்கி, மின்மினி, நீ எப்படி இங்க என்று சொல்லவும் மின்மினி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மின்மினி திரும்பி பார்க்கையில் அவள் முன்னால் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அந்த நபரை கொஞ்ச நேரம் ஆச்சரியமாக பார்த்த மின்மினி அதன் பின் அவனை பார்த்து சிரித்தபடி, ஆகாஷ் தானே நீங்க என்று கேட்டாள். பதிலுக்கு ஆகாஷ் அவளிடம், எஸ், நானே தான். தேங்க்ஸ், நீ என்ன ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு. நான் காலேஜ்ல இருக்கும்போதே எனக்கு இங்க பிளேஸ்மெண்ட் கிடைச்சது, அதனால நான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். நீயும் இங்கதான் ஒர்க் பண்றியா?
உனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு போல என்று அவள் நெற்றி குங்குமத்தை பார்த்தபடி ஆகாஷ் கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட மின்மினி தன்னுடைய தலைமுடியை சரி செய்து கொண்டு, ஆமா சீனியர், எனக்கு யூஜி முடிஞ்சதும் கல்யாணம் ஆயிடுச்சு என்று சொன்னாள். அதன் பின் வேறு என்ன சொல்வது என்று புரியாமல் மின்மினி அமைதியாக இருக்க, அதன் பின்னர் ஆகாஷ் அவளிடம், பரவாயில்ல, நல்ல விஷயம். ஆமா, நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை பாக்குறேன் என்று சொன்னான். மின்மினி அவனிடம், நான் இங்க ஒர்க் பண்ணல, நான் இப்போ MBA பண்றேன் என்று சொன்னாள். அதை கேட்ட ஆகாஷ், அப்போ இங்க என்ன பண்ற, யார பார்க்க வந்த என்று கேட்டான். அதற்கு மின்மினி பதில் சொல்ல வாய் திறக்க, அதற்குள் பின்னால் இருந்து குரல் வந்திருந்தது. அவளோட ஹஸ்பண்ட பார்க்க வந்திருக்கா என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அது ஆரியனின் குரல் என்று மின்மினிக்கு புரிந்தது. ஆகாஷ் பக்கத்தில் இருந்து எட்டி பார்க்க ஆரியன் தன்னுடைய கேபினிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். மின்மினி ஆபீஸிற்கு வந்திருப்பதை சூரஜ் ஏற்கனவே அவனிடம் சொல்லி இருந்ததால் ஆரியன் வெளியே வந்தான். ஆரியன் மின்மினியிடம் சென்று அவளுடைய இடுப்பை பிடித்து தன்னோடு சேர்த்து கன்னத்தில் முத்தமிட்டு, பொட்டிமா, நீயே இங்க சொல்லாம கொள்ளாம வந்திருக்க என்று கேட்டான். ஆரியன் அப்படி செய்ததும் மின்மினி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். ஆகாஷின் முன் ஆரியன் அவளை முத்தமிடுவது அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. ஆகாஷ் அவர்கள் இருவரையும் கொஞ்சம் வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தான். ஆரியன் இப்போது ஆகாஷை பார்த்து மின்மினியை காட்டி, உங்க 2 பேத்துக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா என்று கேட்டான். அதற்கு மின்மினி ஆரியனிடம், ஆமா, அவர் என்னோட காலேஜ் சீனியர் என்று சொன்னாள். இன்னொரு பக்கம் அவளின் குரலை கேட்டு சுயநினைவுக்கு வந்த ஆகாஷ் மின்மினியை வாழ்த்துவிட்டு ஆரியனிடம், சாரி சார், மேடம் உங்க வைஃப்னு எனக்கு தெரியல என்று சொன்னான். ஆரியன் ஆகாஷிடம் கடுப்பான குரலில், இப்ப தெரிஞ்சுக்கிட்டல்ல, அப்படியே நடந்துக்க. எப்படியும் உனக்கு இங்க வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் கிடைக்குமே தவிர வீணா பேசுறதுக்கெல்லாம் கிடைக்காது என்றான். அதை கேட்ட மின்மினி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க என்று கேட்டாள். ஆரியன் அவள் கேள்வியை தவிர்த்து விட்டு, உன்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, என் கூட வா, நாம உள்ள போய் பேசுவோம் என்றான். ஆரியனுடன் கிளம்பும் முன் மின்மினி ஆகாஷை பார்த்து, பாய் சீனியர், மறுபடியும் மீட் பண்ணுவோம் என்று சொன்னாள். அதை கேட்ட ஆரியன் ஆகாஷிடம், இங்க இன்னும் என்ன பண்ற, போயும் வேலையை பாரு என்று சொன்னான். ஆகாஷ் உடனே அங்கிருந்து போய்விட்டான். அதே நேரம் ஆரியன் ஆகாஷிடம் இப்படி பேசுவதை பார்த்த மின்மினி, எல்லாத்து கூடயும் இப்படிதான் பேசுவீங்களா என்று கேட்டாள். அதற்கு ஆரியன் மின்மினியின் கையை பிடித்துக்கொண்டு, ஆமா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டுபடி கேபின் கதவை சாத்தியபடி, சரி இரு, 5 மினிட்ஸ், நானும் உன்னோட வீட்டுக்கு வந்துடுறேன் என்றான். மின்மினி ஆரியனை கலவரமாக பார்த்து அவனை தள்ள, ஆரியன், ஏய் என்ன பண்ற நீ, ஸ்டாப் இட் என்று சொன்னபடி பின்னால் நகர, ஆனால் மின்மினி எங்கே நின்றாள். ஆரியன் அங்கு கிடந்த சோஃபாவில் விழும் வரை அவனை தள்ளிக்கொண்டே இருந்தாள். அதன் பின் அவள் அவன் மடியில் அமர்ந்து கொண்டு ஆரியனின் கழுத்தில் கைகளை போட்டுக்கொண்டு, உங்களுக்கு எங்கிருந்து இவ்ளோ கோபம் வருது, அதுவும் இவ்வளவு அழகான வைஃப் கண்ணு முன்னாடி நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கோபம் வருதா என்று கேட்டாள். தன்னுடைய மனைவி இன்னொரு பையனுடன் சிரித்து பேசுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் அப்போது பொறாமையில் இருந்து கொண்டிருந்தான். அதே எரிச்சலோடு, நான் கோவப்பட்டா என்ன, படாட்டா என்ன, நீதான் உன் சீனியர் கூட பேசுறதுல ரொம்ப பிஸியா இருந்த, உன் புருஷனா ரொம்ப நேரமா உன் பின்னாடி நின்னுட்டு இருக்க, நீ என்ன திரும்பி கூட பார்க்கவே இல்ல என்று சொன்னான். ஆரியன் சொல்வதை கேட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த மின்மினி வாய் பொத்தி சிரிக்க ஆரம்பித்தாள். ஆரியன் அவளை பார்த்து, இப்ப ஏன் சிரிக்கிற என்று எரிச்சலோடு கேட்டான். மின்மினி அமைதியாக, நீங்க இவ்ளோ பொறாமப்படுவீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது, உங்க பொசசிவ்னஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு மின்மினி மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள். சிரித்துக்கொண்டே எழுந்து ஆரியன் டேபிள் மீது வைக்கப்பட்டிருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்தாள். ஆரியனுக்கும் மின்மினி சொன்னதை கேட்டு சிரிப்பு வந்தது. ஆரியன் இப்போது மின்மினியின் அருகில் வந்து அவள் கழுத்தில் முத்தமிட்டு, ஏன் நான் பொறாமப்படக்கூடாதா, நீ உனக்குள்ள இருக்கிற என்னோட கியூட் லிட்டில் பேபி, இவங்க பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது என்று சொன்னான். அதன் பின் மின்மினியை தன் கைகளில் தூக்கி கொண்டு உள்ளுக்குள் இருந்த ஒரு கேபினுக்குள் போனான். அந்த அறையை பார்த்த மின்மினி, சூப்பரா இருக்கு, ஆனா இந்த ஆபீஸ்ல நீங்க என்ன வேலை செய்ய வரீங்களா இல்ல தூங்க வரீங்களா என்று கேட்டாள். ஆரியன் அவளை அங்குள்ள ஓய்வெடுக்கும் படுக்கையில் உட்கார வைத்து, இந்த கேபின் முன்னாடி ஐயா தான் யூஸ் பண்ணாரு, இந்த கேள்வியை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் என்று சொன்னான். ஆரியன் மின்மினி அருகில் அமர்ந்தபடி, சரி என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்றேன் என்று சொன்னான். அவள் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, எனக்கு தேங்காய் உப்புட்டு வேணும் என்று சொன்னாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு, உப்புட்டா அப்படின்னா என்ன, இதெல்லாம் நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது என்று சொல்ல,
மின்மினி, இங்க சென்னையில அதுக்கு பேரு போலின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு அது சாப்பிடணும் போல இருக்கு. ஆர்டர் பண்றீங்களா இல்ல நான் வீட்டுக்கு போட்டுமா என்று கேட்டாள். ஆரியன் அதை பார்த்து அவளின் இரு கைகளையும் தன் கைகளில் உறுதியாக பிடித்துக்கொண்டு, இங்க வந்தது வேணா நீ இஷ்டப்படி வந்திருக்கலாம், ஆனா நீ போகணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டே மின்மினியை தன் அருகில் இழுத்து அவள் கன்னத்தை லேசாக கடித்தான். இருவரும் தங்களின் அழகான காதல் தருணங்களில் மும்முரமாக இருந்தபோது திடீரென அறையின் கதவை திறந்து கொண்டு மோனலிசா உள்ளே வந்தாள். அதை பார்த்த ஆரியன் வேகமாக இழுந்த அதே நேரம் மின்மினி மோனலிசாவை முறைக்க ஆரம்பித்தாள். புயல் போல வந்த மோனலிசா கோபமாக ஆரியனை பார்த்தபடி மின்மினியிடம், உன்னோட ஹஸ்பண்ட நீ ரொம்ப லவ் பண்றல்ல என்று கேட்டாள். மின்மினி ஆத்திரமாக அவளை முறைக்க ஆரம்பித்த போது மோனலிசா, உன்னோட லவ் குருட்டுத்தனமான லவ்னு நான் சொல்றேன். உன்னை ஆரியன் ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கான். அவன் உன்னை ஏமாத்துறாங்கிறது கூட உனக்கு தெரியவே தெரியாதுல்ல என்று கேட்டாள். அதை பார்த்து அங்கிருந்த பாடி கார்டில் ஒருவர் தலை குனிந்து கொண்டு, சாரி பாஸ், நாங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க என்று சொன்னான். ஆரியன் பாடி கார்டை பார்த்து கெட் அவுட் என்றான் கோபமாக. அதற்குள் மோனலிசா மின்மினியிடம் போக முற்பட ஆரியன் அவள் கையை பிடித்து கதவை நோக்கி வெளியே இழுத்தான். அப்போது மோனலிசா மின்மினியிடம், ஓ அருமை ஹஸ்பண்டுக்கு நீ மட்டும்தான் பொண்டாட்டின்னு நினைக்காத, அவனுக்கு ஆல்ரெடி செகண்ட் வைஃப் இருக்கா என்று சொன்னாள். ஆனால் ஆரியன் வேகமாக மோனலிசாவை வெளியேற்றி கதவை பூட்டிவிட்டு மின்மினியிடம் வந்து, அழி ஓகே என்று கேட்டான். மின்மினி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல், தெரியல, என்னாச்சு, எதுக்கு இந்த மோனலிசா இப்படி சொல்றா என்று கேட்க அவளை தன்னோடு அணைத்து கொண்ட ஆரியன், நத்திங் மின்மினி, அவ பொய் சொல்றா, அவளுக்கு எப்படியாவது நாம பிரிஞ்சாகணும், அதுக்காக அப்படி சொல்றா என்று சொன்னான். இல்ல ஆரியன், நீங்க எதையோ எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க என்றபடி மின்மினி ஆரியனின் அணைப்பில் இருந்து விலகினாள். அப்போது மோனலிசா மீண்டும் கதவை தட்டினாள். ஆரியன் இப்போது மின்மினியை விட்டுவிட்டு போனில் சூரஜை அழைத்தான். சூரஜிடம் பேசிவிட்டு வந்ததும் மின்மினி ஆரியனிடம், அவ எதுக்காக உங்களுக்கு செகண்ட் வைஃப் இருக்கான்னு சொல்லணும் என்று கேட்டாள். ஆரியனுக்கு அதை கேட்கையில் மிகவும் எரிச்சலாக இருந்தது. ஏற்கனவே மோனலிசா உள்ளே வந்ததே அவனுக்கு மிகவும் ஆத்திரமாக இருந்தது. இப்போது மின்மினியின் பேச்சை கேட்டு அவனுக்கு இன்னும் கோபம் வந்தது. ஓ, எனக்கு செகண்ட் வைஃப் இருக்கான்னு எவ சொன்னாலும் நம்பிருவியா என்று கோபமாக கேட்டான் ஆரியன். ஆரியனின் கோபத்தை கண்டு மின்மினி கொஞ்சம் பயந்தாள். அவள் தலையை குனிந்து கொண்டு, இப்படி பேசாதீங்க ஆரியன், நீங்க பேசுறதெல்லாம் நம்ம குழந்தை கேட்டுட்டு இருக்கோம் என்றாள். ஆரியன், ஆமா கேக்கட்டும், என்ன இப்ப, அவங்க அம்மா இன்னும் அவங்க அப்பாவா நம்பவே இல்லைன்னு அவனுக்கும் தெரியட்டுமே என்றான் கோபமாக. ஆரியனின் கோபமான வார்த்தைகளால் விக்கித்து போன மின்மினிக்கு துக்கத்தில் தொண்டை அடைத்தது. இல்ல, அப்படி இல்ல, ஏன் அப்படி சொல்றான்னு தானே கேட்டேன் என்று அவள் அழ ஆரம்பித்தாள். ஆரியன் கண்களை மூடி தலையை பிடித்து கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்து தண்ணீர் கொடுத்து விட்டு, இந்த தடவை லண்டன் போனப்ப லண்டன்ல இருக்கிற நிமிஷாவ ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனத இந்த மோனலிசா பார்த்தா. இந்த நிமிஷா யாருன்னா நீ நிவாசனையோட ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தப்ப இருந்த அதே நிமிஷாதான். நான் இவளை பத்தி நம்ம ஹனிமூன் டைம்ல கூட உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கல. ஹாஸ்பிட்டல்ல நிமிஷாக்கு டெலிவரி ஆச்சு. அங்கிருந்த நர்ஸ் நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு நினைச்சு என்கிட்ட வந்து குழந்தைய கொடுத்துட்டு விஷ் பண்ணாங்க. அங்க மோனலிசா இருந்தா. இதையெல்லாம் பார்த்தா தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஐ ரியலி டோன்ட் கேர் அபவுட் ஹர். ஷீ இஸ் நத்திங் டு மீ. அவளுக்கு நான் யாருன்னு என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அவ என்னோட லைஃப்ல எந்த இடத்துலயுமே வரப்போறது இல்லைன்னு அப்ப நான் விட்டுட்டேன். ஆனா அதை வச்சு அவ என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சா. நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணத நம்பாம நான் சொன்னத பொய்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா. கூடவே நான் நிமிஷா அவளோட குழந்தையோட இருக்கிற போட்டோவை கையில வச்சிருந்தா. உன்னை தவிர எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறதுன்னு காட்டி என் கேரக்டரை ஸ்பாயில் பண்ண இந்த மோனலிசா ஆசைப்பட்டா என்று பேசி முடித்தான் ஆரியன். அவன் சொல்வதை கேட்டு கண்ணீரை துடைத்து விட்டு தண்ணீர் குடித்தாள் மின்மினி. இப்ப எப்படி திடீர்னு நிமிஷா வந்தான்னு கேட்காத, இது எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸ். அவ நம்ம ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தா, அங்கதான் அவளை பார்த்தேன். ஆனா அப்ப பார்த்து அவளுக்கு லேபர் பெயின் ஆரம்பிச்சது. அவளுக்கு ஹெல்ப் பண்ண அங்க யாருமே இல்ல. அவ ரொம்ப அனாத மாதிரி இருந்தா. அதனாலதான் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இதெல்லாம் ஒரு விஷயமான உங்ககிட்ட நான் சொல்லாம விட்டுட்டேன். அதுவும் இல்லாம உனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால உன்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ பிரெக்னன்ட் ஆன. நான் முதல்ல பிஸி ஆனதுனால இது இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா எனக்கு படவே இல்ல என்று சொன்னான். ஆரியன் சொல்லிவிட்டு மின்மினியை பார்க்க அவள் கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். மின்மினி கதவையே பார்த்து கொண்டு, எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும் என்று மட்டும் சொன்னாள். அதற்குள் சூரஜ் ஆரியனை அழைக்க ஆரியன் அந்த போனை எடுத்து பேசிக் கொண்டிருந்தான். அப்போது மின்மினி அவனிடமிருந்து விலகி போக நினைக்க
ஆரியன் அவள் கைகளை பிடித்து அங்கேயே அமர வைத்தான். மின்மினி எதுவும் பேசாமல் அமர்ந்தாள். போனை கட் செய்துவிட்டு, சரி வெயிட் பண்ண, நாம 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போலாம் என்று ஆரியன் சொன்னதும் மின்மினி சரி என்று தலையசைத்தாள். ஆரியன் அவளை பார்த்தபடியே எழுந்தான். மறுபடியும் ஒருமுறை லேப்டாப்பை செக் செய்துவிட்டு பின் மீண்டும் மூடிவிட்டு மின்மினி அருகில் வந்து அவள் கையை பிடித்துக்கொண்டு அந்த ரூமை விட்டு வெளியே நடந்தான். அன்றைக்கு அவனுடைய பிரைவேட் லிப்ட் வேலை செய்யாததால் ஸ்டாஃப்ஸ் லிப்டில் அவன் மின்மினியோடு பயணம் செய்தான். அவர்கள் இருவரும் போவதை அங்குள்ளோர் பெருமையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே இருந்த ஆகாஷின் கண்கள் மட்டும் வேறு விதமாக அந்த இருவரையும் நோக்கிக் கொண்டிருந்தது. ஆரியன் மின்மினியின் கைகளை தன்னுடைய கைகளுக்குள் பொத்தி வைத்திருந்தான். ஆகாஷ் அவளை அப்படி பார்ப்பதை பார்த்து அவனுடைய நண்பன் நகுல் அவனிடம், மின்மினி அப்பைக்கிப்ப ரொம்ப அழகா இருக்கால என்று கேட்டான். ஆகாஷ் ஆமாம் என்று தலையசைக்க உடனே நகுல், நீ இப்படியே அவளை பார்த்துட்டே இருந்தன்னு வெயி, சீக்கிரமா செத்து போயிடுவ. முதல்ல உன் கண்ணை அவகிட்ட இருந்து எடு, அவ உன்னோட விதியில இல்ல என்று சொன்னான். அதற்கு ஆகாஷ் எரிச்சலோடு நகுலை பார்த்து, இப்ப இத பத்தி உங்ககிட்ட நான் விளக்கம் கேட்டனா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி வியாக்கியானம் பேசுற என்று கேட்டான். அதற்கு நகுல், ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ உயிரோட இருக்கணும், எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரியன் சாரோட வைஃபை நீ இப்படி பாக்குறேன்னு தெரிஞ்சா உனக்கு என்ன நடக்குங்கிறது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஆகாஷ் தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு, இந்த 2 பேரும் சரியான ஜோடின்னு என் மனசுக்கு படவே மாட்டேங்குது. நம்ம ஆரியன் சாருக்கு 30 வயசுக்கு மேல ஆச்சு, நல்ல பிரைனியான பிசினஸ் மேன். ஆனா நம்ம மின்மினி இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கு, சின்ன பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட், எப்படி பார்த்தாலும் என்னமோ தப்பா இருக்கே என்று சொன்னான். நகுல் அதை கேட்டபடி, இல்லடா அப்படியெல்லாம் இல்ல, 2 பேரும் சேர்ந்து நல்லாதான் இருக்காங்க. அவங்க மனசு வச்சா எதுவா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லாம நடக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பியா இருக்காங்க. இப்ப மின்மினி பிரெக்னண்டா வேற இருக்கா, அதனால 2 பேரும் டபுள் ஹாப்பி மூட்ல இருக்காங்க. நீ வேற நடுவுல தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காத. முதல்ல மின்மினிய உன் மூளையில இருந்து எடுத்துட்டு நம்மளோட வேலையில வந்து கான்சென்ட்ரேட் பண்ண. நம்ம 2 பேரும் இப்படி அவங்க மேரேஜ் லைஃப பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சாலே நம்ம வேலை போயிடும். கொஞ்சம் மைண்ட கிளியர் பண்ணு என்று சொன்னான். ஆகாஷிற்கு அட்வைஸ் செய்துவிட்டு நகுல் அங்கிருந்து போனான். நகுல் போன உடனே ஆகாஷ் ஆரியனை பார்த்து பற்களை கரித்தபடி, செக்ஸ், அதுக்காக தான் அவன் மின்மினியை கல்யாணம் பண்ணிருப்பான். அதான் அவளை இவ்வளவு சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆக்கியிருக்கான். இவ்வளவு அழகான பொண்ணு கூடவே இருந்தா யார்தான் சும்மா இருக்க முடியும்? பாவம் என்னோட மின்மினி, அவளுக்கு ரொம்ப பேட் லக். அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்குது என்று தனக்குள் புலம்பினான்.